அன்பார்ந்த நண்பர்களே, காலையில தோழர் முத்தரசு வந்ததுக்காக கொஞ்சம் உங்கள்கிட்ட பேசினேன். ஆனா மிக முக்கியமா பல விஷயங்களை பேச வேண்டியிருக்கு. இப்ப இந்த போராட்டமே ஒரு மிகப்பெரிய வெற்றிகரமான போராட்டம் தான். ஒரு சங்கத்தை துவங்குவது அவள் எளிதில்லை. சமூக சமத்துவ டாக்டர் சங்கத்துல ஏராளமான டாக்டர்ஸ் இருக்காங்க. முதல்ல சங்கத்தை தூங்குறதுக்கு பதிவு பண்றது 7 பேர் வேணும். தோழர் முத்தரசு சொன்னார் இல்லையா, பதிவு பண்ண 7 பேர் வேணும். அந்த 7 பேரை கையெழுத்து போட கிடைக்கல 2004. அதுக்கு பல நண்பர்களை பார்த்து பேசி அவங்கள பல பேர் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்ப அந்த டைம்ல ஒரு பிரச்சனை இருந்துச்சு. முதுநிலை மருத்துவ படிப்புல சேர்றப்ப பாத்தீங்கன்னா பிஜி கவுன்சிலிங் சமயத்துல டிஎம்இ ஆஃபீஸ்ல சாக் பீஸ்ல எழுதி போடுவாங்க, போர்டுல சாக் பீஸ்ல எழுதி போடுவாங்க. உள்ள ஒரு சீட் எடுத்திருப்பாங்க, எடுத்தவரை வெளியில வந்து அழிச்சிட்டு திரும்ப எழுதி போடுவாங்க. இந்த மாதிரி பண்ற மெத்தட் தான் இருந்துச்சு. மிகப்பெரிய மோசடி. அப்ப மரியாதைக்குரிய தனவாய் சுந்தரம் அவர்கள் தான் மினிஸ்டர் இருந்தாங்க. அப்ப அதை எதிர்த்து போராடணும். போராடியோடு பாத்தீங்கன்னா திருச்சி மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய வந்தாங்க. ஆனா பாதிக்கப்பட்டவர் நல்ல மதிப்பு வாங்கி ரேங்க் வாங்கி சீட் கிடைக்கல. அப்ப அந்த போராட்டத்தின் மூலமாக தான் கையெழுத்து போறதுக்கு ஆள் கிடைச்சு. அப்ப அந்த சங்கத்தை உருவாக்கின பிறகு அந்த பிரச்சனை வெற்றி பெற்றோம். பல பேருக்கு வந்து வழக்குகளும் போட்டு அதே போலவே போராடி யாருக்கெல்லாம் சீட்டு கிடைக்கலையோ நல்ல மதிப்பெண் வாங்கி சீட்டு வாங்கி கொடுத்தோம். அது மிகப்பெரிய வெற்றி. அதுக்கு பிறகுதான் தற்காலிக அடிப்படையில் டாக்டர் பணி நியமனம் செஞ்சாங்க 2005. 2004 பல் டாக்டர் கூலி அடிப்படையில் 500 ரூபாய் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப 2005 அது மாதிரி போடப்பட்ட பிறகு 2005ஆம் ஆண்டு மே மாதம் 7ஆம் தேதி மிகப்பெரிய உண்ணாவிரத போராட்டத்தை நடத்தினோம். அதாவது டாக்டர்ஸ், ஜெனரல் டாக்டர்ஸுக்கான பணி நிரந்தரம் கோரி. அப்பதான் தொடர்ந்து போராடினோம். எலெக்ஷன் டைம்ல பாத்தீங்கன்னா திடீர்னு உத்தரவு போடுறதா சொல்லிட்டாங்க. ஷீலாராணி சுங்கத்தம்மையார் வந்து ஹெல்த் செக்ரட்டரியா இருந்தாங்க. இந்த ஒப்பந்த பயில சேர்ந்தவங்களை டிஸ்மிஸ் பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டாங்க. அவ்வாறு சொன்ன பிறகு இந்த செய்திகள் வந்துச்சு. ஏன்னா அதிகாரிகள் மத்தியில் நல்ல எண்ணம்லாம் உள்ள இருக்கும். அதிகாரிகள் மோசமான நினைக்க கூடாது. அதிகாரில பல பேர் நம்முடைய அப்பாக்கள் இருக்கிறாங்க, அவங்களுடைய குழந்தைகள் இருக்கிறாங்க. அதெல்லாம் மறந்து விட முடியாது. ஏன்னா அப்படி ஒரு அதிகாரி செய்தி அனுப்பிச்சார், இந்த மாதிரி என்னுடைய பையனும் இருக்காரு, ஆனா டிஸ்மிஸ் பண்ண போற செய்தி வருது, நீங்க ஏதாவது செய்யுன்னு சொன்னாங்க. உடனே ஒரு ஆர்ப்பாட்டம் ஏற்பாடு பண்ணி எந்த ஒப்பந்த மருத்துவர்கள் பணி நீக்க செய்யக்கூடாது பெரிய இதை பண்ணோம். அதுல ஒரு நல்ல கடை வந்து தெருவில் சிஹெச் நம்ம வந்து டாக்டர் தெய்வநாயகம் உங்களுக்கு தெரியும், மிகப்பெரிய தோராசி மெடிசன் சீஃப் அவர் தெய்வநாயகம். அவர் தெருவில் வந்து நின்னார். சென்னை மருத்துவமனை முதல்வர் வந்து டாக்டர் விபி நாராயணன் அவர் தெருவுக்கு வந்து போராடினார். இந்த மாதிரி பெரிய பெரிய டாக்டர்லாம் வந்து ஒப்பந்த டாக்டர் பணி நிறுத்தம் செய்யணும், அவங்களை பணி நீக்கம் செய்யக்கூடாது போராட்டம் பண்றப்ப வந்து தெருவில் நின்று போராடினாங்க. அதனால அதை வந்து தற்காலிக நிறுத்தி வச்சோம். நிறுத்தி வச்சு என்ன பண்ணோம்னா சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்த பிறகு தீர்ப்பு 15 நாட்கள்ல வந்துச்சு. அதுல என்ன சொல்றாங்கன்னாக்க ஒப்பந்த டாக்டர் யாரையும் டெர்மினேட் பண்ணக்கூடாது என்பது மட்டுமல்ல, எந்த இடத்துல பணி இருக்காங்களோ அந்த பணியோட டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, வேற இடத்துல டிரான்ஸ்பர் பண்ணக்கூடாது, எந்த இடத்துல வேலை செய்யறோம் அந்த இடத்துல தான் இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. அப்ப வேற வழி இல்லாம போயிடுச்சு. யாரையும் டிஸ்மிஸ் பண்ண முடியல, யாரையும் வேற இடத்துல மாற்ற முடியல. அந்த ஒப்பந்த டாக்டர் ரொம்ப சந்தோஷம், நம்ம சங்கம் மேல ரொம்ப நம்பிக்கை இருந்துச்சு. அதுக்கடுத்து படிப்படியா போராடின பிறகு அதை மக்கள் பிரச்சனை பார்த்து மாத்திரும். நம்ம எவ்வளவு பேர் போராடுறோம் பிரச்சனை இல்லை, நம்ம சங்கத்தில் எவ்வளவு பேர் பிரச்சனை இல்லை, நம்முடைய பிரச்சனையை சாதுரியமாக எவ்வாறு மக்கள் பிரச்சனை மாத்திரம், தேர்தல் பிரச்சனை மாத்திரம் முக்கியம். அப்ப மீண்டும் போராட்டம் பண்றவங்க செய்தித்தாள்ல தொலைக்காட்சியில விவாதங்கள் வருகின்ற பொழுது இந்த டாக்டர் பிரச்சனை மிக முக்கியமான தேர்தல் பிரச்சனை மாறிவிட்டது. எனவே டாக்டர் கலைஞர் வந்து அறிவித்தார், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஒப்பந்த மருத்துவ பணி நிரந்தரம் செய்வோம் அறிவிச்சிட்டார். அறிவித்ததோடு மட்டுமல்லாமல் நாங்க வந்து டி நகர்ல ஒரு கூட்டம் போட்டோம். அதுல இளம்பரிதி அன்னைக்கு வந்து எம்எல்ஏ இருந்தாரு, அவர் வந்து கலந்து கொண்டார். டாக்டர் கலைஞர் சொல்லிட்டாரு, தேர்தல் அறிக்கையிலே உங்கள் கோரிக்கை இடம்பெறும், நாங்கள் ஆட்சிக்கு வந்தா ஒப்பந்த டாக்டர்களை பணி நிரந்தரம் செய்யறோம், எதிர்காலத்தில் ஒப்பந்த டாக்டரே போட மாட்டோம், பணியிடமே செய்ய மாட்டோம் சொல்லி நாங்க தேர்தல் அறிக்கையை கொண்டு வர போறோம். டாக்டர் கலைஞர் உள்ள சொல்ல சொன்னார். உடனே அதே போலவே தேர்தல் அறிக்கை வெளியானது. தேர்தல் அறிக்கையில இனிமேல் ஒப்பந்த டாக்டர் நியமிக்க மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. அது மட்டுமல்ல, பணி நிரந்தரம் செய்வோங்கிற கோரிக்கை இடம்பெற்றது. ஆட்சி மாறினது. ஆட்சி மாறதுக்கு முன்னாடி கடைசி நாள் ஜெயலலிதா அம்மையார் வந்து எங்கேயுமே இந்த கோரிக்கையை வலியுறுத்தல, எல்லா ஊர்லயும் பேசிட்டு கடைசியா பீச்ல வந்து பேசினாங்க. பீச்ல வந்து பேசின பொழுது இந்த பிரச்சனை மிகப்பெரிய பிரச்சனை மாறினால நான் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் ஒப்பந்த அடிப்படையில் பணியாற்றக்கூடிய டாக்டர் பணி நிரந்தரம் செய்வேன் ஜெயலலிதா அம்மையாரே சொன்னாங்க. நியமனம் செய்தது ஜெயலலிதா அம்மையார். 8000 சம்பளத்தை தற்காலிக போட்டது யாரு? ஜெயலலிதா அம்மையார் ஆட்சி. பல் மருத்துவ 500 ரூபாய் கூலி போட்டது யாரு? ஜெயலலிதா அம்மையார் தான். ஆனா அதே ஜெயலலிதா அம்மையார்
கடைசி நேரம் வரை வாயை திறக்கல. இறுதி கட்ட தேர்தல் பிரச்சாரம், கடைசி நாள் பிரச்சாரம், அந்த முடிவு தேர்தல் பிரச்சாரம். அன்னைக்கு சென்னை பீச் வந்து பேசின பொழுது, நான் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் நம்மளுடைய மருத்துவர்களை பணி நிரந்தரம் செய்யுங்கிற வாக்குறுதி கொடுத்தாங்க. அப்ப இதை கொடுக்க வச்சது யார்? அந்த டாக்டர் சங்கம் தான். அதை மறந்துவிடக்கூடாது. நீங்க எல்லாம் நினைக்கலாம் 2200 பேர் கான்ட்ராக்ட்ல போட்டாங்க, எல்லாரும் வந்து உட்கார்ந்து இருக்கு, அதெல்லாம் கலைஞர் அடிச்சாரு, ஜெயலலிதா அடிச்சாரு நினைக்கலாம். அப்படி இல்லை. சரி சரி, அப்படி இல்லை. தொடர்ச்சியான போராட்டம் பண்ணோம். திருச்சியில ஒரு உண்ணாவிரத போராட்டம் தேர்தல் போட்டோம். ஒரு 15 நாள் 20 நாள் தான் இருக்கும். அப்ப வந்து என் தலைமைதான் எவ்வளவு பேருக்கு டாக்டர் சொன்னாங்க? 15 பேர் தான் வந்தாங்க. எவ்வளவு டாக்டர்ஸ் எண்ணிக்கை? 2500 ஒப்பந்த டாக்டர். ஆனா உண்ணாவிரதம் இருக்கிறோம் திருச்சியில. ஆனா எவ்வளவு பேர் வந்தாலும் 15 பேர் தான். இந்த தமிழ் முரசு மாலை பத்திரிகை வருது. அது உங்களுக்கு தெரியும், தினகரன் சாருடைய பத்திரிகை. அது திமுக சார்பு பத்திரிகை. அது நடுநிலை நாடுகள் சொன்னாலும் திமுக சார்பு பத்திரிகை. எதாவது உண்மை. அவர்கள் வந்து போட்டோ எடுத்து போட்டாங்க கடைசி பக்கத்துல. இப்ப நீங்க உட்கார்ந்துருக்கீங்க இந்த சைட்ல, அவ்வளவுதான் கூட்டம் இருக்கும். ஆனா அது நல்ல ஒரு கோணத்துல போட்டோ எடுத்து ஒப்பந்த டாக்டர்கள் உண்ணாவிரத போராட்டம் பணியிட செய்தி கோரிக்கை அப்படின்னு போட்டு தமிழ் வருஷம் கடைசி பெரிய போட்டோ போட்டு செய்தி தமிழ்நாடு முழுவதும் போயிடுச்சு. எல்லா எடிஷனும் போயிடுச்சு. எல்லா எடிஷனும் பார்த்தா அந்த செய்தி கடைசி பக்கத்துல நல்ல கலர் போட்டோ போட்டு போட்டாங்க. இதை விட என்ன வேணும்? அந்த விளம்பரத்தை எவ்வளவு செலவு பண்ணணும்? அந்த அளவுக்கு ஒரு அரை பக்கத்து போட்டோ போட்டு ஒரு செய்தி போட்டா எவ்வளவு செலவு பண்ணணும் விளம்பரத்துக்கு தமிழ்நாடு முழுவதும். ஆனா அது அந்த பத்திரிகை செஞ்சு. அப்ப என்னாச்சுனாக்க மிகப்பெரிய பிரச்சனை மாறிவிட்டது. அதனால எந்த நேரத்துல பண்றோம், எப்படி பண்றோம் அப்படி கால சூழல் தான் முக்கியம். அதுக்காக சங்கத்துல 10 பேர் வந்தா போதெல்லாம் சொல்லவில்லை. உதாரணத்துக்கு தான் சொன்னேன். ஏன்னா நீங்க வந்து இவ்வளவு தானே வந்திருக்கோம் அப்படின்னு நினைக்க கூடாது. இதுவே மாபெரும் சாதனை. முதல் கட்டமா மேடம், நம்முடைய பார்வதி மேடம் பல சிரமங்களை பெற்று சிரமங்களை எதிர்கொண்டு உங்களை எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி வந்திருக்காங்க. உங்க சங்கத்திலையும் இன்னும் வந்து இன்னும் பலமான ஒற்றுமை தேவைப்படுதுன்னு சொல்ல முடியாது. இன்னும் பலமான ஒற்றுமை தேவை. இன்னமும் பல் டாக்டர்ஸ் நம்பிக்கை கொடுக்க வேண்டிய, டானிக் கொடுக்க வேண்டியிருக்கு. நம்ம வெற்றி வர முடியும், போராடினா பணியிட கிடைக்கும். பல உதாரணம் இப்ப வந்த உதாரணம் சொல்றோம். நீங்க வரல எப்படி தெரியும்? தொலைக்காட்சி வாரத்துல சொல்றோம். நீங்க எத்தனை பேர் தொலைக்காட்சி வாரம் பார்ப்பீங்க? எல்லாமே கிளினிக்ல உட்கார்ந்துருப்பீங்க. நம்ம பொதுவா வந்து பல இடங்களுக்கு போறப்ப இன்னும் டாக்டர் சாந்தி வரணும்னு பார்த்தா பல பேர் விஷ் பண்ணுவாங்க. விஷ் பண்ணிட்டு சொல்லுவாங்க, சார் உங்களை டிவி டிபேட்ல பாத்துக்கன்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லலாம் அவங்கள பார்த்துட்டு சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னாக்க, மேடத்தை அடிக்கடி டிவியில பார்த்துருக்கோம், கொரோனா காலத்துல அவங்க தான் நிறைய கொரோனா பத்தி பேசுறாங்கன்னு சொல்லுவாங்க. எங்கேயோ ஒரு மூளைக்கு போனா கூட, ஒரு டீ கடைக்கு போனா கூட சொல்லுவாங்க. ஏன்னா அவங்கள தொலைக்காட்சி பாக்குறாங்க. நம்ம டாக்டர்ஸை பார்த்து கேட்டா எங்களுக்கு தெரியாது. ஏன் தெரியாது? டிவி பார்க்கறது இல்ல, பேப்பர் படிக்கிறது கிடையாது, ரொம்ப குறைவு. சரியா? பேப்பர் வந்து தலைவிசையில வந்து போயிட்டே இருப்பாங்க கிளினிக். அதே போல ரொம்ப பிஸியான டாக்டர் இருந்தாக்க காலைல 7 மணிக்கு எழுந்துச்சு ஆபரேஷன் தியேட்டர் போய் முடிச்சுட்டு அவரை திரும்ப சாப்பிட்டு நேரம் மெடிக்கல் போயிட்டு ஒரு 2 மணி வரைக்கும் இருந்துட்டு திரும்ப ஒரு 2 மணி நேரம் ஓய்வு எடுத்து திரும்ப கிளினிக் போயிடுறாங்க. உலகத்துல இன்னொரு உலகம் இருக்கிறதே தெரிய மாட்டேங்குது. இன்னொரு உலகம், குடும்பம் இருக்கு, வாழ்க்கை இருக்கு, குழந்தை இருக்கு. இது எதார்த்தமான உண்மை தானே, தெரிய மாட்டேங்குது. குழந்தைகள்கிட்ட அம்மா சொல்லி வந்தா அவங்க அப்பான்னு சொன்னாதான் டாக்டர் ஞாபகம் இருக்கணும். ஏன்னா பல நேரங்கள் குழந்தைகளே பார்க்கறது இல்லை. அப்படிப்பட்ட வாழ்க்கை முறை மோசமான வாழ்க்கை, குறை சொல்ல முடியாது. ஏன்னா அரசு ஊதியம் போறதில்லை. 34,000 ரூபாய் வச்சுட்டு என்ன பண்றது? 34,000 ரூபாய் வச்சுட்டு சென்னை மாநகரத்தில் ஒரு டீசென்டான ஹவுஸ் கிடைக்குமா? வாடகை கிடைக்குமா? வாடகை கொடுத்தா மட்டும் போதுமா? கேஸ் வாங்கணும், அரிசி வாங்கணும். எல்லாம் நீங்க டாக்டர் மிக சிறப்பா சேவை செய்வீங்க, சேவை மனப்பான்மையோட இருக்கணும். நீங்க யாராச்சும் ஒரு பிரசிடென்ட் கூப்பிடுங்க, ஒரு அமைச்சரை கூப்பிடுங்க, சார்ல வந்திருக்காங்க டென்டல் அசோசியேஷன்ல இருந்து, வந்து பேச சொல்லுங்க, இல்ல ஒரு ஏதாச்சும் ஒரு மலர் வெளியிட சொல்லுங்க. எல்லாம் வெளியிட்டு நீங்க எல்லாம் கிராமப்புறத்து மக்களும் சேவை செய்யணும், அர்ப்பணிப்போடு சேவை செய்யணும் சொல்லுவாங்களா இல்லையா? நம்ம எல்லாம் சேவை செய்யறோம் இல்லைன்னு சொல்ல முடியாது. நாங்கள் சேவை செய்ய தயார். எங்களுக்கு இலவச ட்ரெயின் டிக்கெட் கொடுப்பீங்களா? இலவச பஸ் பாஸ் கொடுப்பீங்களா? இலவச பால் போடுவீங்களா? இலவசம் வீடு கொடுப்பீங்களா? கோட்டர்ஸ் கொடுப்பீங்களா? எதையாச்சும் இலவசம் செய்வீங்களா? ஒண்ணுமே இலவசம் கிடையாது. ஆனா நீங்க என்ன சொல்றீங்க? சேவை செய்யுங்க, சேவை செய்யுங்க சொல்றீங்க. எங்களுக்கு தேவை இருக்கா இல்லையா? அதனால எல்லாரும் வந்து என்ன சொல்ல, சேவை செய்யுங்க, சேவை செய்யுங்க. ரைட்டே, சேவை செய்வோம். ஆனா எங்களுடைய தேவை இருக்குல்ல, அதை எப்படி ஃபில் பண்றது? எப்படி ஃபுல்ஃபில் பண்றது? 34,000 ரூபாய் ஊதியத்தில் எப்படி வாழ முடியும்? 500 ரூபாய் கூலி வாங்கிட்டு எப்படி குடும்பம் நடத்த முடியும்? யாரும் சிந்தித்து பார்க்க வேண்டாமா? 500 ரூபாய் டென்டல் டாக்டர்ஸ் கொடுத்தா நீங்க வாழ்க்கை முறை விட்டுருங்க. ஒரு டிகினிட்டி இருக்குல்ல, ஒரு கௌரவமான வாழ்க்கை, சுயமரியாதை பத்தி தமிழ்நாட்டில் அதிகமாக பேசுறாங்க. வேற எந்த மாநிலத்தை விட எங்க சுயமரியாதை பத்தி பேசுறாங்க? பகுத்தறிவு பகவன் தந்தை பெரியார் பிறந்தவன், அவருடைய கொள்கை சுயமரியாதை கொள்கை சொல்றோம்.
இல்லைன்னு சொல்ல முடியாது. நல்ல கொள்கை தான், வரவேற்கிறோம், பாராட்டுகிறோம். 500 ரூபாய் கூலியா ஒரு பல் டாக்டர் கொடுத்தா எப்படி சுயமரியாதை கவனத்தோட வாழ்வாரு? யதார்த்த வாழ்க்கையில நடைமுறை சாத்தியமா சொல்லுங்க. அது எப்படி சாத்தியமா முடியும்? அப்ப சுயமரியாதையோட கவனத்தோட வாழணும்னாக்க ஒரு தனிப்பட்ட நபர் மற்றொரு நபரை நம்பி வாழக்கூடாது. அவர் பொருளாதார ரீதியா இண்டிபெண்டா இருக்கணும். அப்பொழுது சுயமரியாதை இருக்க முடியும். அதான் பொருளாதார அடிப்படை. பொருளாதாரம் இருந்தால்தான் சுயமரியாதை கிடைக்கும். அதனால சுயமரியாதை விலை கொடுத்து வாங்க முடியாது. பொருளாதாரம் இருந்தாலும் சுயமரியாதை. இப்ப பெண்கள் சுயமரியாதை இருக்கான என்ன காரணம்? அவங்களும் வேலைக்கு போறாங்க, அவங்களும் ஊதியம் சம்பாதிக்கிறாங்கிறதுனால தானே. அப்ப எது அடிப்படையா இருக்கு? பொருளாதாரம் அடிப்படையா இருக்கு. அப்ப தமிழ்நாட்டில் இந்த மாதிரி கோரிக்கை வைத்து நம்ம போராடிட்டோம், சுயமரியாதை சொல்றோம். ஆனா தினக்கூலி அடிப்படையில் என்ன நியாயம்? எப்படி சரியா இருக்கும்? இதை இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய வேறையான ஒரு நிகழ்வு இருக்கு. பிளம்பரை சமூகத்துக்கு வேணும். பிளம்பரை குறைத்து மதிப்பிடவில்லை. திடீர்னு ஒரு மாசம் முன்னால என்னுடைய பாத்ரூம்ல பிளம்பர் பைப்பு பிச்சுக்கிடுச்சு. தண்ணி நிறுத்த முடியல. ஈவினிங் 7 மணி. அது அப்படியே போனா வாட்டர் டேங்க்ல தண்ணியா இருக்காது. நாங்க மட்டும் பாதிக்கப்பட மாட்டோம், அந்த என்டையர் பிளாட்ல உள்ள எல்லாமே பாதிக்கப்படுவாங்க. உடனே பிளம்பரை கூப்பிட்டோம். வந்தாரு, ஒரு 10 நிமிஷம் வேலை செஞ்சாரு, அடிச்சுட்டு போயிட்டாரு. எவ்வளவு கேட்டாரு? 1000 ரூபாய் கேட்டா கொடுத்தோம். அங்க நெகோசியேஷனே கிடையாது. உடஞ்சது 7 மணிக்கு. சரியா? 7 மணிக்கு பிளம்பர் வந்தாரு, 1000 ரூபாய் கேட்டாரு, கொடுத்தாச்சு. வந்து பைப் அடிச்சுட்டு போயிட்டாரு. அவ்வளவுதான். பல் டாக்டர் 500 ரூபாய். என்ன நியாயம் சொல்லுங்க? அப்ப அந்த பல் டாக்டர் காலையில போனோம், கார்லயோ பைக்ல அவங்க சொந்த பெட்ரோல் போட்டு போனோம், அங்கே போய் உட்காரணும், அவங்க சொல்றது வேலை பார்க்கணும். இப்ப புது வேலையெல்லாம் வேற. வாய் புற்றுநோய் இருக்கா, வாயில புண்ணு இருக்கான்னு வீடு வீடா போய் பார்க்கணுமா? என்னக்கண்ணா எல்லாம் சேர்த்து பேசிடுவாங்க. அதனால இப்படிப்பட்ட மோசமான நிலைமை. உங்களுக்கு கார்ல் மார்க்ஸ் தெரியுமா? கார்ல் மார்க்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கார்ல் மார்க்ஸ், மாபேரை கார்ல் மார்க்ஸ். அதே போல அவருடைய உற்ற நண்பன் ஏங்கல்ஸ். ஏங்கல்ஸை பத்தி கார்ல் மார்க்ஸ் சொல்றப்ப மற்றொரு நான் ஏங்கல்ஸ் சொன்னார். மற்றொரு நான். இப்ப எம்ஜிஆர் டபுள் ஆக்டிங் இருக்குல்ல, அது மாதிரி மற்றொரு நான் ஏங்கல்ஸ் சொன்னார். அதே போல ஏங்கல்ஸ் கார்ல் மார்க்ஸ் இறந்த பிறகு அவருடைய இறுதி நிகழ்ச்சி நடைபெறுகிறது. அந்த இறுதி நிகழ்ச்சியில இரங்கல் உரை ஆற்றுகிறார். இரங்கல் உரை ஆற்றுகின்ற பொழுது ஏங்கல்ஸ் சொல்றார் கார்ல் மார்க்ஸை பத்தி மேன் ஆஃப் சயின்ஸ்ங்கிறார். விஞ்ஞானத்தின் மனிதன், விஞ்ஞான மனிதன் கார்ல் மார்க்ஸ் ஏங்கல்ஸ் சொல்றாரு. ஏன் சொல்றாருன்னா, சமூக பொருளாதார பிரச்சனை அனைத்துமே அறிவியல் பூர்வமாக அலசி ஆராய்ந்தவர் கார்ல் மார்க்ஸ். எனவேதான் கார்ல் மார்க்ஸ் ஏங்கல்ஸ் மேன் ஆஃப் சயின்ஸ் சொன்னார். அந்த கார்ல் மார்க்ஸ் ஏங்கல்ஸும் 1848 ஆண்டு 2 பேரும் ஒன்றாக சேர்ந்து கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கை வெளியிட்டாங்க. அப்ப கார்ல் மார்க்ஸ் வயசு 20, ஏங்கல்ஸ் வயசு 18. 20 வயது நிரம்பிய கார்ல் மார்க்ஸும் அதே போல ஏங்கல்ஸ் சேர்ந்து கம்யூனிஸ்ட் மேனிபெஸ்டோ சொல்லக்கூடிய அந்த மேனிபெஸ்டோ வெளியிடுறாங்க. அவ்வாறு வெளியிட்ட பொழுது அது கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கையில கார்ல் மார்க்ஸ் ஏங்கல்ஸ் சொல்றாங்க. உங்களால நீங்க வாங்கி படிங்க, நெட்ல கூட கிடைக்குது. அது ஒரு 60 பக்கம் உள்ள சின்ன புக்லெட் தான். 1848 கார்ல் மார்க்ஸ் ஏங்கல்ஸ் சொல்றாங்க, ஒரு காலகட்டத்தில் மிகவும் கௌரவமான புனிதமான தொழிலாக கருதப்பட்ட மருத்துவர்களையும் வழக்கறிஞர்களையும் மத குருமார்களையும் முதலாளித்துவம் தன்னுடைய கூலி தொழிலாளியாக கூலி அடிமையாக மாற்றிவிட்டது. எப்ப சொல்றாங்க? 1848 முதலாளித்துவ சமமைப்பு மருத்துவர்களையும் மத குருமார்களையும் ஆசிரியர்களையும் வழக்கறிஞர்களையும் தனது கூலி தொழிலாளியை மாற்றி இழிவுபடுத்தி விட்டு சொல்றாங்க. இப்ப நம்ம எப்படி இருக்கிறோம்? கூலி தொழிலாளியா இருக்கும். 500 ரூபாய் தினக்கூலி தானே. எவ்வளவு கேவலப்படுத்த முதலாளித்துவம். அரசு முதலாளித்துவம், அரசே முதலாளித்துவ அரசு. அப்ப அரசு என்ன பண்ணுது? நிறைய பல் டாக்டர் இருக்காங்க, 500 ரூபாய் கொடுத்த கூட பலன் தயாரா இருக்காங்க. காரணம் என்ன? கடுமையான வேலையில்லா திண்டாட்டம். வேலையில்லா திண்டாட்டம் எல்லாருக்கும் பல் நல்லா இருக்கா? வேலையில்லா திண்டாட்டம் வேலை இல்லாம இருக்கணும். ஏராளமான பல் நோயாளி இருக்காங்க, ஈர் நோயாளி இருக்காங்க. இருக்கிறவங்க எப்படி பல் மருத்துவ வேலை இல்லாம இருக்க முடியும்? இந்த சமூகத்தில் எப்படி டாக்டர்ஸ் வேலை இல்லாம இருக்க முடியும்? ஏராளமான நோயாளி இருக்காங்க. உலகத்திலே அதிகமான காசு நோயாளிங்க தான் இருக்காங்க. சர்க்காருடைய கேபிட்டலா இந்தியா இருக்கு, அது தமிழ்நாடு இருக்கு, சென்னை மாநகரம் இருக்கு. அவ்வாறு டாக்டர்ஸ் எப்படி வேலை இல்லாம இருக்க முடியும்? அப்ப வேலை இல்லாத எப்படி வர முடியும்? அப்ப ஏன் வருது? முரண்பாடுதான். ஒரு பக்கம் நோயாளி பரிதவிக்கிறாங்க, டாக்டர் வேணும், மருத்துவமனை வேணும், மருத்துவ வசதி வேணும், இலவச சிகிச்சை வேணும், பரிதவிக்கிறாங்க. ஓபில எவ்வளவு கூட்டம் வருது. ஆனா அதே சமயத்தில் மருத்துவ வேலை கூட போராட்டம் பண்றோம். இந்த சமூக முரண்பாடு ஏன் வருது? அது காரணம் சமூக பொருளாதார அமைப்பு தான், முதலாளித்துவம் தான். அத கார்ல் மார்க்ஸ் ஏங்கல்ஸ் 1848 சொன்னாங்க. இந்த சமூக அமைப்பு
கூலி தொழிலாளிகள் மருத்துவரை மாற்றி விட்டு அன்னைக்கே சொன்னாங்க. இன்னைக்கு எதார்த்தத்துல பாக்குறோம். கார்பரேட் ஹாஸ்பிட்டல் எங்கேயாவது டாக்டர் வச்சிருக்காங்களா? சென்னையில மிகப்பெரிய டாக்டர் பெரிய பெரிய கார்பரேட் ஹாஸ்பிட்டல் இருக்கு. அந்த ஹாஸ்பிட்டல் விரல் விட்டு எண்ணலாம் டாக்டர்ஸ் வச்சிருக்கிறது. மற்ற எல்லாம் பாத்தீங்கன்னாக்க இதர தொழில் இருக்கவங்க தான். சாராய தொழில் பார்த்தவங்க, புரோக்கர் வேலை பார்த்தவங்க, அமைச்சராக இருந்தவங்க, அவங்க தான் மருத்துவ தொழில் துவங்குறாங்க. தமிழ்நாட்டில் உள்ள எத்தனை மருத்துவ தொழில் ஒரு மருத்துவர் வச்சிருக்காரு? எத்தனை பல் மருத்துவர் வச்சிருக்காரு சொல்லுங்க. அப்ப எந்த அளவுக்கு ஒரு தினக்கூலி வரை மாற்றி விட்டது இந்த சமூக அமைப்பு என்பதை நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. ஏன்னா வேலையில்லா திண்டாட்டம் என்பது ஒரு தவறான வாதம். ஒரு நெருங்கிய நண்பர் மருத்துவர், அவர் ஒரு மருத்துவரை லவ் பண்றாரு. அவர் ஒரு மருத்துவர் லவ் பண்றாரு. ரெண்டு பேரும் அவர் எங்க வீட்டுக்கு வாங்க பொண்ணுகள் சொல்றாங்க. சொன்ன பிறகு அந்த மருத்துவர் அந்த பெண்ணுடைய வீட்டுக்கு போறாங்க. அவங்க எதுவுமே சொல்லல, ஜாதி கேட்கல, மதம் கேட்கல, எதுவுமே கேட்கல. பொண்ணுதான் தயாரா இருக்காங்க. ஆனா அவங்க பொண்ணு கொடுக்க மறந்துட்டாங்க. ரெண்டு பேரும் லவ் பண்றாங்க. பொண்ணு எங்க வீட்டிலே சொல்லியாச்சு, பொண்ணு வாங்க போறாரு அவரு. அவங்க வேற எதுவுமே கேட்கல. ஏன்னா அவரு பிஜி பண்றாங்க, இவரும் பிஜி பண்றாரு. ஆனா என்ன கேட்கிறாங்கனாக்க, உங்க இந்த மாப்பிள்ள சரியில்லை வேண்டாம்னு சொல்ல. அவர் குணத்தை பார்க்கல, மனசை பார்க்கல, எதுவுமே பார்க்கல. அவருடைய பொருளாதார பேக்ரவுண்ட் பார்க்கல, ஜாதி பார்க்கல, மதத்தை பார்க்கல. நல்லா சிவப்பா இருப்பார், நல்லா இருப்பாரு. ஆனா என்ன பல்லு முன்னால தோற்றிட்டு இருந்துச்சு. சரியா? உடனே என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாப்பிள்ள வேண்டாம், வேற மாப்பிள்ள பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்ன காரணம் சொன்னாங்க? ரொம்ப சிம்பிளா, அவர் பல்லு கொஞ்சம் தூக்கா இருக்கு என்று சொல்லி மறுத்து விட்டாங்க. எவ்வளவு கேவலமா நினைப்பாருங்க. பாதிக்கப்பட்டது யாரு? மருத்துவர். அப்புறம் அவரே பல் மருத்துவர் போய் சரி பண்ணிட்டாரு, பின்னாடி சரி பண்ணிட்டாரு. ஆனா வேற ஒரு மருத்துவரை திருமணம் பண்ணிட்டாரு. அப்ப தனிப்பட்ட வாழ்க்கையில மிகப்பெரிய பாதிப்பு. அவ்வாறு பல் மருத்துவர் எப்படி வேலை இல்லாம போகும்? நம்ம 1000 இதை சொல்லலாம். 56 ஆண்டுகள் முன்பாக மனிதர் பல் மருத்துவத்துக்கான சிகிச்சை செய்திருக்காங்க. டாக்டர்லாம் கிடையாது. டிவிஷன் ஆஃப் லேபர்ல மருத்துவர்னு ஒரு வேலை பிரிவு வந்ததே பாத்தீங்கன்னா ஒரு 5000 ஆண்டுகளுக்கு முன்பாக தான். அதுக்கு முன்னால டாக்டர் ஒரு தொழில் கிடையாது, செவிலியர் ஒரு தொழில் கிடையாது, மருத்துவமனை ஒரு தனியா கிடையாது. 5000 ஆண்டுகளுக்கு முன்பாக மருத்துவர்லாம் வந்தது வேலை பிரிவு வந்த பிறகுதான், மருத்துவ சமூகம் வந்த பிறகுதான் டாக்டர் செவிலியர் பிரிஞ்சுது. பிரதான பொதுவுடைய சமூகத்தில் எல்லாம் பொதுவாக இருக்கிற காலகட்டத்தில் டாக்டர் கிடையாது, பல் மருத்துவம் கிடையாது. ஒரு சமூகத்தில் ஒருத்தர் நோய் வந்தால் சமூகமே மருத்துவ தேடி அலையும், மூலிகை தேடி அலையும். இதான் வரலாற்றில் மருத்துவத்தை பார்க்கணும். 50,000 ஆண்டுகளுக்கு முன்னால இருக்கக்கூடிய ஒரு கல்லை எடுத்து பல்ல எடுத்து ஆராய்ச்சி பண்ணிருக்கான். ஆராய்ச்சி பண்ணப்போ ஒரு இலை இருந்திருக்கு. இலை எடுத்து ஆராய்ச்சி பண்ணப்போ அது பார்த்தீங்கன்னா அரச இலை. இந்த அரச இலை சாப்பிடுறது இல்லை. ஏன் ஒரு பல்ல அரச இலை வந்துச்சு பாக்குறப்ப அந்த அரச இலை பல் வலிக்க பயன்படுத்திருக்கான். அரச இலையில சாலிசிலிக் ஆசிட் குணம் இருக்கு, வலி நிவாரணி. அது அரச இலை வலி நிவாரணி. 50,000 ஆண்டுக்கு முன்பாகவே அன்றைக்கு இருந்த மனிதர்கள், ஆதி மனிதர்கள் ஹோமோசெப்பியன்ஸோட ஆதி நிலையில இருந்திருப்பான். ஹோமோ எரெக்டஸ் மாறின காலகட்டமா இருக்கும். ஏன்னா அப்படிப்பட்ட காலகட்டத்தில் டெண்டல் இதை எடுத்து பாக்குறப்ப அதுல உள்ளத ஆராய்ச்சி பண்ணுற அரச இலை. ஏன் அரச இலை சாப்பிட வச்சிருக்காங்க? பல் வலிக்க வச்சிருக்காங்க. அப்ப பல் சிகிச்சை நீண்ட நெடிய காலம் உள்ளதுன்னு மறந்துவிட முடியாது. அவ்வாறு இருக்கின்ற பொழுது இன்றைக்கு வேலையில்லா திண்டாட்டம் கடுமையா இருக்குனாக்கா அது காரணம் அரசுடைய கொள்கை தான் காரணம். இந்த அரசு ஒரு முதலாளித்துவ அரசு. முதலாளித்துவ அரசாங்க என்ன நினைக்கிறாங்க, குறைந்த ஊதியத்தை டாக்டர் எப்படி நியமிக்கலாம், அதாவது நிரந்தர வேலை வாய்ப்பு இல்லாத ஒரு மருத்துவத்துறை உருவாக்கணும், வேலை வாய்ப்பை உருவாக்காத ஒரு தொழில்துறையை உருவாக்கணும், வேலை வாய்ப்பே இல்லாமல் அரசு செயல்பட வேண்டும் என்று சொல்லி அவர்கள் செயல்படுகிறார்கள். குறிப்பாக நிரந்தர வேலை வாய்ப்பே இல்லாமல் மருத்துவத்துறை நடத்துறது கொள்கை. இந்த கொள்கை தமிழ்நாடு அரசு கொள்கை மட்டும் நினைக்காது. இந்த கொள்கை என்பது மத்திய அரசு கொள்கை. இந்த கொள்கை என்பது மத்திய அரசு கொள்கை மட்டும் அல்ல, இது உலகம் முழுவதும் கடைபிடிக்கக்கூடிய கொள்கை. பல நாடுகள் இன்னைக்கு தற்காலிக ஒப்பந்தம் அவுட் சோர்சிங் தான். பிரான்ஸ்ல ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால பல ஊழியர்களை அப்பாயின்மெண்ட் பண்றப்ப உங்களுக்கு நிரந்தர பணி எல்லாம் எக்ஸாம் எழுதிட்டாங்க, அப்பாயின்மெண்ட் போட்டாச்சு. ஆனா 2 ஆண்டுகள் குறைந்த ஊதியத்தில் நீங்க பணிபுரியணும், 2 ஆண்டு அவ்வாறு குறைந்த ஊதியத்தில் பணிபுரிந்த பணி நிரந்தரம் சொன்னாங்க. பாரிஸே கொந்தளிச்சது, பிரான்ஸே கொந்தளிச்சது. இது கடுமையான உழைப்பு சுரண்டல். நிரந்தர பணிக்கு நியமித்த பிறகு 2 வருஷம் ஒப்பந்த முறையில் ஏன் குறைந்த ஊதியத்தை பணி செய்யணும்னு சொல்ற என்று சொல்லி கடுமையான உழைப்பு சுரண்டல் போராடி அதை நிறுத்தி வச்சாங்க. அப்ப பிரான்ஸ்ல நிலைமை இருக்கு. தமிழ்நாட்டில் எம்ஆர்பி மூலமா தேர்வு செவிலியரை ஒப்பந்த அடிப்படையில் போடுறாங்க, இடஒதுக்கீடு ஃபாலோ பண்றாங்க, போடுறாங்க. போட்ட பிறகு 8 ஆண்டு 10 ஆண்டு வரையும் வெறும் 18,000 தான் சம்பளம். அவங்களை கடுமையாக உழைப்பு சுரண்டல் ஈடுபடுறாங்க. அவங்களுக்கு எந்த விதமான உரிமை இல்லை. அவங்களுக்கு மகப்பேறு விடுப்பு கிடையாது, ஊதியத்தின் கூடிய மருத்துவ விடுப்பு கிடையாது, எந்த சலுகை செவிலியர் கிடையாது. 8 ஆண்டு 10 ஆண்டு வரையும் அவர்கள் 18,000 ஊதியம் வேலை செய்றாங்க. இது அப்பட்டமான தொழிலாளி உறவு போக்கா இல்லையா?
எம்ஆர்பி தேர்வு எழுதுறாங்க, பாஸ் பண்றாங்க, நல்ல மதிப்பெண் வாங்குறாங்க, ரேங்க் லிஸ்ட் வருது, சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் முடியுது, இடஒதுக்கீடு ஃபாலோ பண்றாங்க. அப்பாயின்மெண்ட் பண்றப்ப நிரந்தரமா போட வேண்டியதானே? ஏன் போடல? ஏன் போடுறப்ப ஒப்பந்த பண்ணி போடுறீங்க? அப்ப இதுக்கு பின்னால ஒரு கொள்கை இருக்கு. அது என்ன கொள்கை, இது ஏன் வந்துச்சு அப்படின்னு மருத்துவர்கள் நம்ம யோசிக்கணும். 1985 முன்னால இந்த நிலைமை எங்கேயுமே கிடையாது. தமிழ்நாட்டில் கூட 1990க்கு முன்னால ஒப்பந்த சலுகை பேச்சே இடம் கிடையாது. அதே போல ஒப்பந்த பணியாளர்கள் கிடையாது மருத்துவமனைகள்ல. பாருங்க, வாட்ச்மேன்ல இருந்து, கூட்டுறவங்கல இருந்து, பெருக்குறதுல இருந்து, லேப் டெக்னீஷியன்ல இருந்து, டாக்டர்ல இருந்து, பல் மருத்துவர் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒப்பந்த அடிப்படை தான். அப்ப மருத்துவத்துறையில் 80% பணிகள் கிட்ட ஒப்பந்த அடிப்படை மாறிவிட்டது என்று சொன்னால் அதுக்கு பின்னால் மிக மோசமான கொள்கை இருக்கு. அந்த கொள்கையை உருவாக்கி விட்டு எங்கேயோ இருந்து வேடிக்கை பார்க்கிறான். அவனுக்கு கோடிக்கணக்கான ரூபாய் ஒவ்வொரு ஆண்டு லாபமா கிடைக்குது என்பதை நீங்க சிந்தித்து பார்க்க வேண்டும். இதற்கெல்லாம் பின்னால் இருக்கிற யாருனாக்க அமெரிக்காலையும் பிரிட்டன்லையும் ஜெர்மனியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பன்னாட்டு ஏகபோக நிறுவனங்கள். அந்த மிகப்பெரிய பன்னாட்டு ஏகபோக நிறுவனம் உலகத்தை ஆளுது, எல்லா பொருட்களையும் உற்பத்தி பண்றான். உலகத்துல உணவு சந்தையில உணவு பொருட்கள்ல பாத்தீங்கன்னாக்க அவருடைய கட்டுப்பாட்டுல தான் இருக்கு. கிட்டத்தட்ட 87% உணவுப் பொருட்கள் அவங்களுடைய கட்டுப்பாட்டுல தான் இருக்கு. கார்கில் போன்ற பல நிறுவனங்கள் அவங்களுடைய கட்டுப்பாட்டுல தான் இருக்கு. அப்ப அந்த நிறுவனங்கள் என்ன பண்றாங்கன்னாக்க ஒரு மிகப்பெரிய கார்பரேட் கம்பெனி, ஒரு மிகப்பெரிய ஒரு காரை உற்பத்தி செய்யக்கூடிய கம்பெனி இருக்குனாக்க அவன் வரக்கூடிய கோடிக்கணக்கான டாலர் லாபத்தை மேல ஒரு இண்டஸ்ட்ரியில போட்டு அவன் லாபம் அதிகமாக பெற முடியாது நினைக்கிறான். ஏன் நினைக்கிறானாக்க ஏராளமான தொழிற்சங்கங்கள் வருது, ஏராளமான கார்கள் வருது, போட்டியாளர் வர்றாங்க. புதிய கார் கம்பெனி ஆரம்பிக்கிறது ஒரு 6 வருஷம் ஆகும். அப்ப அந்த 6 வருஷம் ஆகி நம்ம கார் நல்லா இருக்கணும், அப்பதான் மார்க்கெட்டுக்கு போகும், நல்ல விற்பனை ஆகும். அதே போல வாங்கணும். அப்புறம் எந்த நாட்டில் போய் தோங்குறோமோ தொழிற்சங்கம் இருக்கக்கூடாது. தொழிற்சங்கம் வந்தா போராட்டம் பண்ணுவாங்க, போராட்டம் பண்ண சிக்கல் வந்துடும். அப்ப இந்த மாதிரி பல சங்கடங்கள் இருக்கு. எனவே என்ன செய்யலாம் யோசிக்கிறாங்க. அப்ப என்னன்னாக்க வட்டிக்கு விடலாம் யோசிக்கிறான். என்னக்க அந்த கம்பெனிலாம் தொழில்துறை மூலதனத்துல உற்பத்தி துறையில மீண்டும் முதலீடு செய்வதற்கு பதிலாக அவங்க என்ன பண்றாங்கன்னாக்க உலக வங்கிக்கு கடன், உலக வங்கியில டெபாசிட் பண்றான் வேர்ல்டு பேங்க்ல. இப்ப நம்ம ஸ்கீம் எல்லாமே வேர்ல்டு பேங்க் ஸ்கீம் தான். NHM யார் சொன்னது? தேசிய கிராமப்புற சுகாதார இயக்கம் என்ன அரசு கொண்டு வாங்க யார் சொன்னது? உலக வங்கி தான் சொன்னுச்சு. உலக வங்கிக்கு யார் சொன்னா? சர்வதேச நிதி மூலதனம் தான் சொன்னுச்சு. சர்வதேச நிதி மூலதனம் யாரு? அந்த பன்னாட்டு ஏகபோக நிறுவனங்கள் மீண்டும் மீண்டும் தொழில் செய்வது, அதாவது உற்பத்தி துறையில முதலீடு செய்தால் அதிக லாபத்தை பெற முடியாது, அதுக்கு பாதுகாப்பு இருக்காது, நஷ்டமோட வந்து விடலாம். எனவே அந்த பணத்தை எல்லாம் உலக வங்கியில டெபாசிட் பண்ணி அதே போல வேர்ல்டு பேங்க் சொல்ல, அதே போல IMF என்று சொல்லக்கூடிய சர்வதேச நிதியத்தில் நம்ம முதலீடு செஞ்சு அதை வந்து பல்வேறு நாடுகள்ல ஹெல்த் டிபார்ட்மெண்ட்ல, ஸ்கூலிங்ல, எஜுகேஷன்ல, வாட்டர் சப்ளைல, ட்ரைனேஜ்ல, இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய சேவை துறையில நம்ம வந்து கடன் கொடுத்தோம்னாக்க அந்த அரசு கடனோட தமிழ் திருப்பி கொடுத்தாங்கனாக்க சூப்பர் ப்ராஃபிட் கிடைக்கும். என்ன கிடைக்கும்? சூப்பர் ப்ராஃபிட் கிடைக்கும், குயிக் மணி கிடைக்கும், சீக்கிரமா பணம் சம்பாதிக்கலாம், சீக்கிரம் லாபம் கிடைக்கும், அதே போலவே சூப்பர் ப்ராஃபிட் கிடைக்கும் என்ற முடிவு பண்ணி அவங்க என்ன பண்றாங்க, உலக வங்கியில டெபாசிட் பண்றாங்க, IMFல டெபாசிட் பண்றாங்க. நம்ம அரசு என்ன பண்ணுது? மத்திய அரசு, மாநில அரசு எல்லா ஸ்கீமுக்கும் உலக வங்கிட்ட கடன் வாங்க. உலக வங்கிட்ட கடன் வாங்குறப்ப என்ன கண்டிஷன் போடுறான்? நான் உனக்கு கடன் தர்றேன், பில்டிங்கா கட்டியும், எவ்வளவு நாள் கட்டியும், எவ்வளவு நாள் எக்யூப்மெண்ட் வாங்கிக்க, ஆனா எந்த தொழிற்சாலையும் ஆரம்பிக்க கூடாது, எதையும் செய்யக்கூடாது, ஆனா பில்டிங்கா கட்டியும். அதனால தமிழ்நாடு அரசு என்ன பண்றாங்க? புது புது மருத்துவமனை கட்டணமா வந்துருது. ஆனா டாக்டர் பர்மனண்டா போடுறது இல்ல, செவிலியர் போடுறது இல்ல, புதுசா எந்த அப்பாயின்மெண்ட்டும் கிடையாது. அப்படியே தப்பி தவறி போட்டாலும் ஒப்பந்தம் தான், இல்லைன்னா அவுட் சோர்சிங் தான். அப்ப தமிழ்நாட்டுல நல்ல கட்டமைப்பு இருக்கு, நோட்டீஸ்ல கூட போட்டிருக்கோம், நல்ல கட்டமைப்பு. அமைச்சர்ல சொல்றாங்க, முதலமைச்சர் சொல்றாரு, இல்லைன்னு சொல்ல முடியாது. கட்டமைப்பு இருக்கா? இருக்கு. என்ன இருக்கு? பில்டிங் இருக்கு, பெரிய பெரிய பில்டிங்கா இருக்கு, 5 ஸ்டார் ஹோட்டலோட சேர்ந்த மருத்துவமனையா இருக்கு. ஆனா உள்ள போனா எல்லாம் 20,000, 30,000, 10,000, 7,000, 8,000 சம்பளம் ஆயிட்டு இருக்கு. இதுதான் இந்த கட்டமைப்பு. இது பின்னால யாரு இருக்கானாக்க அந்த சர்வதேச நிதி மூலதனம் இருக்கு, உலக வங்கி இருக்கு, அது உருவாக்கிய தேசிய நலக்குழு 2017 இருக்கு, அது உருவாக்கிய தேசிய கிராமப்புற சுகாதார இயக்கம் இருந்துச்சு, அது உருவாக்கிய நேஷனல் ஹெல்த் மிஷன் இருக்கு. அப்ப நேஷனல் ஹெல்த் மிஷன்ல நீங்க எம்ப்ளாயி. நான் என்ன கேட்கிறேன்னா, ஹெல்த் யாருடைய பொறுப்புல இருக்கு? ஸ்டேட் சப்ஜெக்ட், மாநில அரசு அதிகாரத்துல தான் சுகாதாரத்துறை இருக்கு. அவ்வாறு சுகாதாரத்துறையில யார் பணி நியமனம் செய்யணும்? தமிழ்நாடு அரசு தான் முழுமையான உரிமை இருக்கு. தற்காலிகமா போடணுமா, ஒப்பந்தமா போடணுமா, நிரந்தரமா போடணுமா, வரக்கூடிய நோயாளிகள் எண்ணிக்கை எவ்வளவு,
அவர்களுக்கு ஏற்ப எவ்வளவு பேர் நம்ம அப்பாயின்மெண்ட் பண்ணணும், எவ்வளவு பல் டாக்டர்ஸ் போடணும் என்றெல்லாம் முடிவு செய்ய வேண்டிய அதிகாரம் யார்கிட்ட இருக்கு? தமிழ்நாடு அரசு கிட்ட இருக்கு. ஆனா தமிழ்நாடு அரசு செய்தானா செய்ய மாட்டேங்குது. அதுபோல என்ன பண்றாங்க, NHM ஸ்கீம், NHM ஸ்கீம்னு அவங்க சம்பளம் கொடுக்குறாங்க, அவர்கள் மூலமா அப்பாயின்மெண்ட் சொல்லிட்டு மிக கேவலமான ஊதியத்தை கொடுத்து தற்காலிக ஒப்பந்தம் போடுறாங்க. ஒவ்வொரு ஆண்டு பட்ஜெட் தாக்கல் செய்யறதுனால, தமிழ்நாடு பட்ஜெட் தாக்கல் செய்யறதுனால இந்த ஹாஸ்பிட்டல்ல இந்த ஓமதுரார் மருத்துவர் பெரிய ஒரு இது இருக்கு, ஆடிட்டோரியம் இருக்கு. அங்க வந்து கருத்து கேட்கிறாங்க, ஒவ்வொரு மருத்துவரையும் என்னென்ன தேவையெல்லாம் கேட்கிறாங்க. ஆனா எந்த டாக்டர் சங்க கூப்பிடுறது இல்ல. அதிகாரி உட்கார்றாரு, அங்க பத்திரிகை செய்தியில கேட்டிருக்கோம், எதுக்காக உலக வங்கியோட அதிகாரி தமிழ்நாடு அரசு பட்ஜெட் கூட்டத்துல அவர் ஏன் வந்து உட்காரலாம்? என்ன ரைட் இருக்கு அவருக்கு? உட்காரலாமா அவரு? அப்ப இந்த அரசாங்கம் உலக வங்கியோட அரசாங்கம் அது, தமிழ்நாடு மருத்துவத்துறை உலக வங்கியோட மருத்துவத்துறை அது. பல நாடுகள் அடிச்சு விரட்டி, சிலியில அர்ஜென்டினா பெருவுல இந்த மாதிரி பல நாடுகள், தென் அமெரிக்க நாடுகள் உலக வங்கி ஓட ஓட கரண்டி அடிச்சுட்டான். ஏன்னா அந்த நாட்டோட வறுமை, வேலையில திண்டாட்டம், தனியார் மயம், மருத்துவம் தனியார் மயம் எல்லாத்துக்கான உலக வங்கி சொல்லிட்டு அந்த நாடு எல்லாம் அடித்து விரட்டி தான் உலக வங்கி. அந்த உலக வங்கி தான் இங்க வந்து உட்கார்ந்து எல்லா ராஜ்யம் பண்றான். அப்ப உங்களை ஒப்பந்த அடிப்படையில் போட, தினக்கூலி அடிப்படையில் போட சொன்னது யாரு? உலக வங்கி. சர்வதேச நிதி மூலதனம், பன்னாட்டு ஏகபோக நிறுவனங்கள். அவன் என்ன பண்றான்? உலகத்துல மருத்துவத்துறையை கட்டுப்படுத்துறான். மருத்துவ தொழில்துறை கூட்டமைப்பு, மெடிக்கல் இண்டஸ்ட்ரியல் காம்ப்ளெக்ஸ் உலகம் முழுவதும் இருக்கு. அந்த மருத்துவத்துறை தொழில்துறை கூட்டமைப்பு யாருக்குனாக்க மிகப்பெரிய பன்னாட்டு ஏகபோக மருந்து உற்பத்தி நிறுவனம். அதே மாதிரி பன்னாட்டு ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனி இருக்கு. அதே போலவே பன்னாட்டு மருத்துவமனை இருக்கிறது. இந்த எல்லாம் சேர்ந்துதான் நாம் என்ன சொல்லலாங்க, மெடிக்கல் இண்டஸ்ட்ரியல் காம்ப்ளெக்ஸ், மருத்துவ தொழில்துறை கூட்டமைப்பு சொல்றோம். இந்த மருத்துவ தொழில்துறை கூட்டமைப்பு உலக வங்கி சேர்ந்து என்ன பண்றாங்க, மருத்துவ கொள்கையை உருவாக்குறாங்க. நம்ம நாட்டில் 2017 ஆண்டு உருவாக்கப்பட்ட தேசிய நல கொள்கை யாருடைய ஆலோசனை உருவாக்கப்பட்டது? அதானி அம்பானி ஆலோசனை உருவாக்கப்பட்டது. அது யார் அங்கீகாரம் கொடுத்தா? நாடாளுமன்றத்தில் அறிக்கை வைக்கிறதுனால யார்கிட்ட அனுமதி கேட்டாங்க? நம்ம கிட்ட கேட்கல, உலக வங்கி கிட்ட கேட்டாங்க. நான் பார்லிமெண்ட்ல வைக்கட்டுமான்னு கேட்டாங்க, அறிக்கை கொடுத்து பார்லிமெண்ட் வைக்கணும்னு சொல்லிட்டாங்க. பார்லிமெண்ட்ல தேசிய நலக்குழு 2017 வைக்கப்பட்டது, வைத்து அங்கீகரிக்கப்பட்டது. இன்றைக்கு நாடு முழுவதும் தேசிய நலக்குழு 2017 நடைமுறைப்படுத்தப்படுகிறது. நம்மள எத்தனை பேர் தேசிய நலக்குழு 2017 படிச்சிருக்கோம்? இந்த 2017 என்ன சொல்லுது? எல்லாத்தையும் தனியார் பொதுவா மாத்து, பொது பங்களிப்பா மாத்து, PPP மாடலா மாத்துன்னு சொல்றாங்க. எல்லா இடத்துலயும் சுகாதார சங்கங்களை உருவாக்குன்னு சொல்லுது. 2002 ஒரு நலக்குழு உருவாக்கினாங்க, அந்த நலக்குழுவையும் சொல்லிட்டாங்க. அந்த நலக்குழுவையும் அரசு மருத்துவமனை படிப்படியா தனியார் மயமாக்கு, நிரந்தர வேலை கொடுக்காது, அதே போல ஒப்பந்த அடிப்படையில் போடு. இதுக்கெல்லாம் என்ன பேருனாக்க SAP, ஸ்ட்ரக்சரல் அட்ஜஸ்ட்மெண்ட் ப்ரோக்ராம். SAP, ஸ்ட்ரக்சரல் அட்ஜஸ்ட்மெண்ட் ப்ரோக்ராம் பேர். அப்ப நான் உனக்கு கடன் கொடுக்குறேன், கடனை கொடுத்தா மட்டும் போதாது, நீ திருப்பி கொடுக்கணும். திருப்பி கொடுத்தாலே அவனுக்கு பணத்துக்கு உறுதி இருக்கும். இப்ப ஸ்டேட் பேங்க் போறோம், வீடு கட்ட கடன் கேட்கிறோம், உடனே அப்படியே கொடுத்துருவாங்களா? உங்க சம்பளம் என்ன, மாத சம்பளம் என்ன, உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. 30,000 ரூபாய்க்கு ஸ்டேட் பேங்க் கடன் கொடுப்பானா? தற்காலிக கொடுப்பானா? இதுதான் பெரிய பிரச்சனை எனக்கு. அந்த 34,000 நிரந்தரமா இருந்தா கூட அவன் கொடுப்பான் கடன். ஆனா தற்காலிக எப்படி கொடுப்பான்? கொடுக்க மாட்டான், நம்ம வாங்க முடியாது. ஆனா ஒரு நிரந்தர ஊழியர் போய் கேட்டா இன்னும் எத்தனை வருஷம் வேலை செய்வாரு, அவருடைய ஆண்டு வருமானம் எவ்வளவு, அப்ப இந்த 35 வருஷம் பீரியட் போட்டா திருப்பி கொடுப்பாரா? எல்லாம் பார்த்து கடன் கொடுக்குறாங்க. உங்களுக்கு 2 கோடி ரூபாய் கடன் திருப்பி செலுத்த முடியுமா? 10 கோடி கிட்ட கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. அதான் ஸ்டேட் பேங்க், அதான் தேசிய மயமாக்கப்பட்ட வங்கி. அதே போலவே தான் இந்த உலகம் என்ன செய்யறாங்க, தமிழ்நாட்டுக்கு இந்திய அரசு கடன் கொடுத்தாங்க, அவன் உடனே திருப்பி கொடுப்பானா? அதுக்கான சக்தி இருக்கா, ஆட்கள் இருக்கா, வட்டியும் கொடுப்பாங்களா? இதெல்லாம் பாக்குறான். பார்த்துட்டு அவன் யோசனை சொல்றான். என்ன சொல்றானாக்க, நீ வந்து வட்டியை விட திருப்பி கொடுக்கணும், இத்தனை ஆண்டுகளுக்கு கொடுக்கணும். அப்படி கொடுக்கணும்னாக்க நீ சிக்கன நடவடிக்கை மேற்கொள்ளு, ஆஸ்டிட்டி மெஷரை மேற்கொள்ளு, ஸ்ட்ரக்சரல் அட்ஜஸ்ட்மெண்ட் ப்ரோக்ராம் செய்யி. அப்ப இந்த ஸ்ட்ரக்சரல் அட்ஜஸ்ட்மெண்ட் ப்ரோக்ராம்னா என்ன? யாரையும் நிரந்தரமா போடாத, எல்லா பணியும் ஒப்பந்தமா மாத்திரு, தற்காலிகமா மாத்திரு. அப்ப என்ன சொல்ல வர்றானாக்க, ஊதியத்தை மிச்சப்படுத்து, தொழிலாளிகள் ஊதியத்தை மிச்சப்படுத்து, அதுக்காக செலவே பண்ணாத நீ என்பதுதான். குறைந்தபட்ச ஊதியம் ஏற்றுக்கொண்டு அதிகமான வேலையை வாங்க, எக்ஸ்பிளாய்ட் பண்ண, சுரண்டு, உழைப்பு சுரண்டலை மேற்கொள்ளு, அப்படியே கசக்கி புளிஞ்சு எடுத்துரு, கரும்புச்சார புளிகிற மாதிரி புளிஞ்சு எடுத்துருன்னு சொல்லலாம். அப்ப அதனால என்ன, தமிழ்நாட்டில் எவ்வளவு பேர் டென்டல் டாக்டர்ஸ் இருக்கணும்? 3000 பேர் இருக்கணும். நீங்க எவ்வளவு பேர் இருக்கீங்க?
1000 பேர் தான் இருக்கீங்க. 1000 பேர்ல பர்மனன்ட் நிரந்தர தற்காலிக எவ்வளவு பேர் இருக்கீங்க? 535 பேர் இருக்கீங்க. அப்ப 3000 பேர் வேலை செய்ய வேண்டியது 6000 பேர் தான் வேலை செய்யறீங்க. அந்த 1000 பேர்லயும் சரிபாதிக்கு மேல ஒப்பந்த அடிப்படையில் தற்காலிகத்தில் இருக்கிறீங்க சொன்னா எந்த அளவு கடுமையான உழைப்பு சுரண்டால் உங்களுடைய உழைப்பு கடுமையாக சுரண்டப்படுது. இதை யாரு சொல்றதுன்னா உலக வங்கி சொல்லியிருக்கு, சர்வதேச நிதி மூலம் சொல்லியிருக்கு, நம்முடைய அரசு நிறைவேற்றுகிறது. அது திராவிட மாடல் சொல்லலாம், ஆந்திரா மாடல் சொல்லலாம், கேரளா மாடல் சொல்லலாம், இடதுசாரி மாடல் சொல்லலாம், காங்கிரஸ் மாடல் சொல்லலாம், பிஜேபி மாடல் சொல்லலாம், உங்க வசதி ஆரிய மாடல் கூட சொல்லிக்கங்க. எந்த மாடலா இருந்தாலும் யாரு செய்யற சொல்றது செய்றீங்க, உலக வங்கி சொல்றது செய்றீங்க, அப்படிதான் உண்மை. அப்ப அந்த அடிப்படையில் போறதுனால பிரச்சனை வந்திருக்கு. அது 1990 பிறகு மருத்துவர்கள், மருத்துவ பணியாளர்கள், பல் மருத்துவர்கள் மிகப்பெரிய நெருக்கடிக்கு உள்ளாயிருக்கும். இது மேலும் மேலும் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. உங்களுக்கான போராட்டம் என்பது பறந்துவிட்ட போராட்டம். வெற்றி பெற முடியுமா? வெற்றி பெற முடியும். கடுமையான போராட்டம். அந்த நெருக்கடிக்கு 2200 பேர் பர்மனன்ட் பண்ணோம். அதுக்கு போராட்டம் செவிலியில பர்மனன்ட் பண்ணோம் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா எல்லாத்தையும் பார்த்து ஒப்பந்தமே வேண்டாம் என்று சொன்னாங்க. நம்ம எப்படி இருக்கணும்? எல்லோரும் சேர்ந்து போராட வேண்டும். இந்தியா முழுவதும் போராட வேண்டும். நாம் சொல்வதை கேட்கக்கூடிய அரசு வர வேண்டும். அப்ப உலகமயமாக்கல், தனியார் மயமாக்கல், தாராளமயமாக்கல் கொள்கைக்கு எதிராக உலக வங்கியை விரட்டி அடிக்கக்கூடிய ஒரு மாற்று பொருளாதார கொள்கை உள்ள ஒரு அரசு மத்தியில் அமைகின்ற பொழுதுதான் எதிர்காலத்தில் ஒப்பந்த அடிப்படையில் நிரந்தரமாக ஒழிக்க முடியும். இதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப எதிர்காலத்தில் நம்ம குழந்தையெல்லாம் பல்மருத்துவம் படிப்பாங்க, டாக்டர்ஸ் படிப்பாங்க. இப்ப இந்த பிரச்சனை வந்த என்ன வருது? செவிலில போய் கேட்டா உங்க பொண்ண பையனை என்ன படிக்க, கண்டிப்பா நாங்க வந்து செவிலில படிக்கவே வைக்க மாட்டோம் சார். என்ன படிக்க வைக்க மாட்டாங்க? செவிலில படிக்கவே வைக்க மாட்டாங்களாம். சரி, ஒரு டாக்டர் போயிட்டு அவட்ட பார்த்து, சார் உங்க பிள்ளைங்க என்ன சார் படிக்க வைப்பீங்க? நல்ல பெரிய நர்சிங் கட்டி அந்த மாதிரி தான் டாக்டர் சொன்னாங்க. சாதாரண டாக்டர் வேண்டாம்னு சொல்றாங்க. ஏன்னா அவ்வளவு நெருக்கடி. உங்களுக்கு மட்டும் நெருக்கடி இல்ல, டாக்டர்ஸ் வேலை இல்லாம கஷ்டப்படுறாங்க. பல இடங்களில் பார்த்தீங்கன்னா தனியார் மருத்துவர்கள் 20,000 சம்பளத்தில் வேலை செய்யறாங்க. பல் மருத்துவ சம்பளம் 10,000 கொடுக்குறாங்க. பல் மருத்துவம் 10,000 தான் கொடுக்குறாங்க. டாக்டர்ஸ் 20,000 தான் கொடுக்குறாங்க. அப்ப இதுல ஒரு நெருக்கடி வருது. அப்ப இப்படிப்பட்ட மோசமான நிலைமையை பாக்குறாங்க. இப்ப எல்லாம் வந்து பல பேர் வந்து அட்வொகேட்ஸ் பொண்ணு கொடுக்க மாட்டாங்க. அடுத்து நான் என்ன தொழில் செய்ய, என்ன படிச்சிருக்கேன், டாக்டர் உனக்கு பொண்ணு கிடையாது, பல் டாக்டர் அவனுக்கு பொண்ணு கிடையாது சொல்லக்கூடிய நிலைமை வரப்போகுது. அப்ப அப்படிப்பட்ட மோசமான கடுமையான நெருக்கடி நம்மளுக்கு வந்திருக்கிறது. சரி, இந்த நெருக்கடி இருக்கிறது எதிராக போராடுறோம், சங்கம் அமைக்கிறோம். சங்கத்துக்கு நெருக்கடி இன்னைக்கு வந்து இந்தியாவில் ஒரு பாசிச அபாயம். இந்த பாசிசம் அதை பத்தி ஜார்ஜ் டிமிட்ரோ மிகப்பெரிய ஒரு விஞ்ஞானி, ஒரு மிகப்பெரிய ஒரு அறிவாளி, ஒரு தத்துவஞானி ஜார்ஜ் டிமிட்ரோ. அவர் சர்வதேச கம்யூனிஸ்ட் பொதுச் செயலாளர் இருந்தார். நாசி ஹிட்லரால் கொல்லப்பட்டவர் ஜார்ஜ் டிமிட்ரோ. அந்த ஜார்ஜ் டிமிட்ரோ பாசிசம் என்ன அப்படின்னு வரையறுத்திருக்காரு. நம்ம இங்க பொதுவாக சொல்லுவாங்க பாசிஸ்ட் சொல்றாங்க. பாசிஸ்ட்னா அது ஒரு அரசுடைய வர்க்கத்தன்மை. பாசிஸ்ட் என்பது மிகவும் மோசமான பிற்போக்கான ஒரு பயங்கரமான அரசு வடிவம் தான் பாசிசம். ஏன் ஒரு நாட்டில் பாசிசம் வருது? நாடாளுமன்ற ஜனநாயக முறையில மேலும் தொழிலாளிய உழைப்பு சுரண்டல் அவங்களை ஈடுபடுத்த முடியாது, தொழிலாளியை மேலும் மேலும் சுரண்டலுக்கு உள்ளாக்க முடியாது என்ற நிலை வருகின்ற பொழுது அங்கே நாடாளுமன்ற ஜனநாயகத்தை ஒழிந்துவிட்டு பாசிசம் தலைநூக்கும். அதான் ஜார்ஜ் டிமிட்ரோ சொல்லியிருக்காங்க. இந்தியாவில் அப்படிப்பட்ட ஆபத்து இருக்கா? அந்த ஆபத்தோட வெளிப்பாடு தான் தொழிற்சங்கமே வைக்கக்கூடாது என்று சொன்ன சட்டம். 44 சட்டங்கள் இந்திய தொழிலாளி வர்க்கம் போராடி சுதந்திரத்துக்கு முன்பிருந்தே போராடி இந்தியாவுடைய முதல் தொழிற்சங்கமான ஏஐடிசி பல போராட்டங்களை செய்து ஜவஹர்லால் நேரு, சரோஜினி நாயுடு போன்ற பல தலைவர்கள் ஏஐடிசி இருந்தாங்க. அந்த ஏஐடிசி படிப்படியா போராடிதான் ஒரு தொழிற்சாலையில 7 பேர் 1000 பேர் கூட 7 பேர் சேர்ந்தா ஒரு தொழிற்சங்க அமைக்கலாங்கிற உரிமையை பெற்றுக் கொடுத்தாங்க. அது மிகப்பெரிய பெருமை, ஒற்றுமை, அது மிகப்பெரிய பலம். தொழிலாளிக்கு தன்னுடைய உரிமை பெறுவதற்கு என்ன பலம்? எது ஆயுதம்? அவருடைய தொழிற்சங்கம் தான் ஆயுதம். போராடுவது, ஸ்ட்ரைக் செய்வது அவருடைய பேரத்தை அதாவது பேச்சுவார்த்தையில அந்த பேரத்தை வலுப்படுத்தும், பார்கெனிங் கெப்பாசிட்டி அதிகப்படுத்தும். அப்ப வலுவான தொழிற்சங்கம் பார்க்கின்ற பொழுதுதான் முதலாளிகிட்ட வந்து குரல் கொடுத்து பேச முடியும். நம்ம சங்கம் வலுவா இருந்து நல்ல பெரிய போராட்டம் பண்றோம்தான் நாளைக்கு பேச்சுவார்த்தை போறப்ப ஹெல்த் சென்டர் போய் பார்க்க போறோம். நம்ம நுனிச்சேர்ல உட்கார வேண்டாம், அப்படி போய் ஜம்முன்னு உட்காரலாம். ஏன்? நம்ம பின்னாடி தோக்கில பிரியதர்ஷினி இருக்கிறாங்க, நம்ம பின்னாடி டாக்டர் சாந்தி இருக்கிறாங்க, ராஜசேகர் சார் இருக்காரு, இந்தியன் டென்டல் அசோசியேஷனே இருக்கு, இந்தியன் டென்டல் அசோசியேஷனே வந்துருச்சு, அவங்க எல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம போய் ஹெல்த் சென்டர் பேசுறப்ப நல்லா உட்காந்து ஜம்முன்னு உட்காந்து பேசலாம். நம்ம சங்கம் பலகீனமா இருந்து அப்படின்னு சொன்னா என்ன செய்யணும்?
பேச்சு சமயத்தில் என்ன செய்வாங்க? நிக்க வச்சிருவாங்க. நிக்க வச்சுட்டு பேசுற நல்ல பேச்சுவார்த்தை இருக்க முடியுமா? சொல்லுங்க. எதுக்காக சொல்றாங்க? வலிமையான தொழிற்சங்கம் போராடுகின்ற உரிமை இருந்தால்தான் தொழிலாளிக்கு பார்கெனிங் கெப்பாசிட்டி இருக்கும். நம்ம பேரம் பேச முடியும். நாம் எதை விற்கிறோம்? முதலாளிகிட்ட உழைப்பை அல்ல, உழைப்பு சக்தி விற்கின்றோம். உழைப்பு சக்தி சந்தையில வந்து ஒரு பொருள், கமாடிட்டி. நாம எல்லாம் முதலாளித்துவ சமூகத்தில் வாழ்றோம். நம்ம எதுக்காக படிச்சிருக்கோம்? எந்த உழைப்பு சக்தியை வலுப்படுத்த படிச்சிருக்கோம்? நீங்க எல்லாம் பல் மருத்துவர் என்ற உழைப்பு சக்தியை உங்கள் மத்தியில் கொண்டு வந்திருக்கீங்க. உங்கள்ட்ட 12 ஆண்டு +2 படிச்சுட்டு அவர் மெடிக்கல் 5 வருஷம் சிரமப்பட்டு வளர்த்த உழைப்பு சக்திக்கு 500 ரூபாய் கூலி கொடுக்குறாங்க. எவ்வளவு கேவலம் உழைப்பு சக்திக்கு நினைச்சு பாருங்க. சந்தையில மார்க்கெட்ல நம்முடைய டென்டல் டாக்டர்ஸ்க்கான உழைப்பு சக்தியோட மதிப்பு 500 ரூபாய். நான் இதோட கேவலம் வச்சிருக்க முடியுமா? அப்ப நம்முடைய உழைப்பு சக்தி இதுதான் விலை. விவசாயி உற்பத்தி செய்யக்கூடிய பொருளுக்கு எப்படி விவசாயி விலை நிர்ணயிக்க முடியவில்லையோ அதே போல பல்மருத்துவ யோ எனக்கு ஒரு நாள் சம்பளம் 2000 ரூபாய் கொடுத்தா வேலைக்கு வர்றேன், வேலைக்கு வரலன்னா வேலைக்கு வர மாட்டேன் சொல்ல முடியாது. நம்மளால எவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சிருக்கோம், எவ்வளவு அப்பா அம்மா கஷ்டப்படிச்சிருக்காங்க, எதை உருவாக்கி இருக்கோம்? உழைப்பு சக்தி உருவாக்கி வச்சிருக்கிறோம். இந்த உழைப்பு சக்தி வேற யார்கிட்ட கிடையாது. உங்கள்கிட்ட ஒரு உழைப்பு சக்தி என்கிட்ட இருக்கா? இல்ல. என்ன வந்து நீங்க ரூட் கனால் ட்ரீட்மெண்ட் பண்ண முடியுமா? நான் கண்ணுக்கு படிச்சிருக்கேன். கேட்ராக்ட் சர்ஜரி பண்ணணும் உங்களை பண்ண முடியுமா? பண்ண முடியும். எந்த மனிதனையும் செய்ய முடியும். அதுக்கான பயிற்சி வேணும். அதுக்கான பயிற்சி வேணும் மருத்துவ படிப்பு. ஏன்னா ஒரு டென்டல் சர்ஜரி செய்யறத ஒரு MBBS டாக்டர் செய்ய முடியாது, ஒரு கண் டாக்டர் செய்ய முடியாது. ஆனா நீ வேற மாதிரி போச்சு ஒரு டாக்டர், நம்ம டாக்டர் நம்ம பேசுற மாதிரி ஆயுர்வேதா டாக்டர்ஸே எல்லா சர்ஜரியும் பண்ணலாம். ஆயுர்வேதா பட்டம் படிச்சவங்க கண் ஆபரேஷன் பண்ணலாம், மூளை அறுவை சிகிச்சை பண்ணலாம், தைராய்டு ஆபரேஷன் பண்ணலாம், எல்லாம் பண்ணலாம். இது நாடு. ஆனா நீங்க வந்து ஏதாச்சும் ஒரு அறுவை சிகிச்சையை உங்களுக்கு திறமை இருந்தாலும் பண்ண முடியாது. எனக்கு ஒரு பல்ல புடுகிற திறமை பண்ண முடியாது. எனவே வரையறுக்கப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட கடுமையான உழைப்பின் மூலமாக நாம் பெற்ற உழைப்பு சக்தியை, அதற்கான விலையை, மதிப்பை நாம் தீர்மானிக்க முடியவில்லை. அதுதான் கேபிட்டலிசம், அதான் முதலாளித்துவம். தீர்மானிக்கிறது யாரு? முதலாளித்துவ அரசு. நீ வந்து வேலைக்கு வந்தா வா, 500 சம்பளம். இந்த சம்பளத்துக்கு நீ வரலனா இந்த 500 பேர் கியூல நிக்கிறான், வெளியில கேட் பின்னாடி நிக்கிறான். கோகில பிரியதர்ஷினி வரலனாக்க எனக்கு வந்து பார்வதி மேடம் இருக்காங்க, நீங்க 500 ரூபாய்க்கு வரல 450 ரூபாய்க்கு வருவாங்க, நான் உங்களை போட்டுக்கிறேன். யார் சொல்றா? அரசு சொல்லுது. அப்ப இதை எடுத்து போராடுறது என்ன செய்யணும்? உங்களுக்கு வலுவான சங்கம் வேணும். அப்ப வலுவான சங்கம் போராடுகிற சங்கம் வேணும். அப்ப என்ன செய்ய முடியும்? சங்கம் இருந்தா ஒப்பந்த அடிப்படை போட்டா ஒரு டெண்டர் டாக்டர் கூட வேலைக்கு வர மாட்டான்னு சொல்ற தைரியம் உங்களுக்கு இருக்கா? இல்ல. ஏன்? உங்களுக்கே தெரியாம சேர்ந்துருவாங்க. உங்க இதுல ஒரு தீர்மானம் போட்டு யாரும் ஒப்பந்தங்கள் சேர மாட்டோம் தீர்மானம் போட்டு நடைமுறைப்படுத்த முடியுமா? நடைமுறைப்படுத்த முடியாது. ஆனா இன்றைக்கு சொல்ல தப்பா நினைக்காதீங்க. ஆனா இன்றைக்கு பார்பர் ஷாப் வைக்கக்கூடிய அந்த சிகை அலங்காரம் செய்யக்கூடியவர்கள் அவங்க வச்சிருக்காங்க. புதன்கிழமை தமிழ்நாடு முழுவதும் லீவ். லீவா இல்லையா? செவ்வாய்க்கிழமை லீவ். டியூஸ்டேயா லீவு. அதே மாதிரி அவங்க வந்து ஒரே மாதிரி கூலியை உயர்த்துறாங்க. ஒரே மாதிரி கூலியை உயர்த்துறாங்க. ஒரு நான் வந்து இப்ப போய் கிராப் பண்ணா 120 ரூபா, 120 ரூபா. ஒரு நாளைக்கு 10 பேர் இருந்தாலும் 1000 மேல சம்பாதிக்கிறாங்க. ஆனா அதை கூட ஒரு 500 ரூபாய்க்கு நம்மளால சம்பாதிக்க முடியல. பல்படி எவ்வளவு மோசமா நிலைமை பாருங்க. அந்த தொழிலை கேவலமா சொல்லனா, அவர் சம்பாதிக்கக்கூடிய ஒரு ஊதியத்தை கூட 500 ரூபாய் நம்மளால சம்பாதிக்க முடியாத கூலி தொழிலாக போட்டான். அப்ப எவ்வளவு கேவலமான நிலைமை. அப்ப இதை எவ்வாறு பொறுத்துக் கொள்வது? இதை எவ்வாறு சகித்துக் கொள்வது? அப்ப இதை சரி செய்ய என்ன செய்யணும்? தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து டாக்டர்களையும் ஒன்றாக மாற்ற வேண்டும். தமிழ்நாடு டென்டல் அசோசியேஷன் வந்து ஒரு தொழிற்சங்கமாக மாற வேண்டும். தொழிற்சங்க பணியை செய்ய வேண்டும். IMA ஒரு தொழிற்சங்க பணியை செய்ய வேண்டும். பிரிட்டிஷ் மெடிக்கல் அசோசியேஷன் தொழிற்சங்கமாக, பிரிட்டன்ல வந்து நேஷனல் ஹெல்த் ஸ்கீம் தனியார் மயமாக்கணும்னு சொன்னோன்னே அங்குள்ள பிரிட்டிஷ் மெடிக்கல் அசோசியேஷன் போராடி அதை தடுத்து நிறுத்தினாங்க. அந்த தைரியம் நம்மளுக்கு இருக்கா? இல்ல. அப்ப என்ன செய்யணும்? நம்மளுடைய சங்கத்தை வலுப்படுத்தணும். நம்ம சங்கத்தை வலுப்படுத்தணும்னாக்க என்ன செய்யணும்? ஒரு பொதுவான ஒரு அரசு, ஒரு சித்தாந்தம் வேணும், பொதுவான ஒரு நோக்கம் வேணும், பொதுவான ஒரு கொள்கை வேணும். நாம எல்லாம் தனியார் மயத்தை இருக்கணும், நாம எல்லாம் உலக வங்கி கொள்கையை ஏற்றுக்க கூடாது, இந்த தேசிய கல்லூரிகளை எல்லாமே தனியார் மயமாக்குது, அதை ஏற்றுக்கொள்ள கூடாது. ஏன்னா மாற்று மருத்துவ கொள்கையை உருவாக்க வேண்டும், மாற்று சுகாதார கொள்கையை உருவாக்க வேண்டும் என்ற சிந்தனை வேண்டுமா வேண்டாமா? அப்ப தேசிய நலக்குழு என்ன சொல்லிட்டாங்க? என்ன சொல்லியிருக்கிறாங்க? ஒவ்வொரு ஆண்டும் பட்ஜெட்ல GDP-ல அரசாங்கமே 2.5 விழுக்காடு நிதி ஒதுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த அரசாங்கம் ஒதுக்கி இருக்கா? 2017 தேசிய நலக்கொள்கையில GDP-ல 2.5 விழுக்காடு மக்கள் நல்வாழ்வுக்கு ஒதுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஒதுக்கினார்கள் சொன்னால் ஒதுக்கவில்லை. உலகத்திலே மிக குறைவாக மருத்துவத்திற்காக
நிதி ஒதுக்கக்கூடிய நாடு இந்தியா தான். நம்ம கீழே 5 நாடு தான் இருக்கு. சட்டியில இருந்தாலும் அகப்பீடு வரும். பர்மனன்ட் பண்ணு சொல்றோம். என்எச்எம் தொழிலாளர்களுக்கு பர்மனன்ட் பண்ணு சொல்றோம். நியாயமான கோரிக்கை. எல்லாத்துக்கும் ஊதியம் கொடுக்கணும். ஊதியம் கொடுக்கணும் என்ன செய்யணும்? உலா வங்கி திட்டத்தை மூட்டை கட்டி வச்சிடணும். அதே போலவே நம்ம அரசாங்க செலவு செய்யக்கூடிய தொகையை நேரடியாக மருத்துவமனை கொடுக்கணும். ஆனா என்ன பண்றாங்க இன்னைக்கு? நேரா ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனி கொடுக்குறாங்க. நமக்கு நேரடி கணக்கு போட்டு பார்த்தோம். உங்களை எல்லாம் பர்மனன்ட் பண்ணா ஒரு ஆண்டுக்கு எவ்வளவு கூடுதலா செலவு? ரொம்ப குறைவு தாங்க. 30 கோடி ரூபாய் தான். இங்க வந்திருக்கக்கூடிய உங்களை சேர்ந்த 530 பேரையும் பர்மனன்ட் பண்ணலாக்க ஊதியத்துக்காக நீங்க யாராச்சும் கணக்கு போட்டு பாத்தீங்களா? எவ்வளவு செலவு ஆகுது ஒரு வருஷத்துக்கு? 30 கோடி ரூபாய் தான். 30 கோடி ரூபாய் பெரிய விஷயமா? ஒரு பெரிய மருத்துவமனை கட்டுறவங்க மருத்துவமனை கட்டுறாங்கல்ல, அது எவ்வளவு கமிஷன் போகுது? 40% போகுது. 40% கமிஷன் போகுது. ரோடு போடுறாங்களா 40%, எது எடுத்தாலும் 40%. இது இல்லாம இல்ல, தொடர்ச்சியா நடந்துட்டு தான் இருக்கு. எல்லா அரசும் கடைபிடிக்கிறாங்க. என்ன வித்தியாசம்னா சில அரசு 30%, சில பர்சன்ட் 40%, சில அரசு ஒட்டுமொத்தம். சரிங்களா? ரோடு போட்டோம் கனவு காட்டுவோம், ரோடு போட்டுக்க மாட்டான். அப்ப அந்த ஒரு நிலைமையில இருக்கு. அப்ப இதெல்லாம் பெரிய விஷயமா? 30 கோடி ரூபாய் பெரிய விஷயமா? செய்ய முடியும். அப்ப ஜிடிபில 2 விழுக்காடு ஒதுக்கினாக்க இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மருத்துவத்துறை பணியாளர்கள் நிரந்தர பணியாளர் மாற்ற முடியும். இப்படி இருக்கக்கூடிய ஊதியத்தை விட 2 மடங்கு ஊதியத்தை மாற்ற முடியும். தமிழ்நாடு அரசு டாக்டர் போராடுறாங்க. ஒரு டென்டல் அசோசியேஷன் இருக்கு, தமிழ்நாடு டென்டல் டாக்டர்ஸ் அசோசியேஷன் இருக்கு, கவர்மெண்ட் டாக்டர்ஸ் அசோசியேஷன். அதுல அவங்களுக்கு நெருக்கமான நண்பர்கள் இருக்காங்க. அவங்களும் போன் தாவல இருக்காங்க. அவங்க போனது நானும் டாக்டர் சாந்தி மேடம் போயிருக்கோம். ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் சாகுபடி உண்ணாவிரத போராட்டம் இருக்கிறப்ப நாங்க போனோம். அதுவே தமிழ்நாடு முதலமைச்சர், இன்றைய முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவர், அவர் வந்து பார்த்தாரு. பார்த்துட்டு திமுக ஆட்சி வந்து கோரிக்கை நிறைவேற்ற சொன்னார், வாக்குறுதி கொடுத்தார். வாக்குறுதி கொடுத்த பிறகு மருத்துவமனையில பாதிக்கப்பட்டு அந்த உண்ணாநிலை போறதுல பாதிக்கப்பட்டு நம்ம மாதிரி ஒரு நாள் உண்ணாவிரதம் இல்ல, சாகுவரை உண்ணாவிரதம் 6 நாள் 7 நாள் தான் இருந்தாங்க. அப்ப அவருக்கு பொழுது உடல்நலம் பாதிக்கப்பட்டு 2 பெண் டாக்டர்ஸ் ஒரு டாக்டர் அட்மிட் ஆகிறாங்க. அப்ப அந்த வார்டுல போய் பாக்குறப்ப மாண்புமிகு முதலமைச்சர்கள் என்னதான் கூட்டுக்கிறாங்க. நல்ல எனக்கு நல்லா தெரியும், நீண்ட கால அதை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நீண்ட கால ஒரு நல்ல நண்பர் கூட, மரியாதைக்குரிய தலைவர் கூட்டு தான் போனார். போட்டு ஆறுதலாம் சொன்னாங்க. இது எதுக்காக சொல்றோம்னாக்க அந்த அளவுக்கு அரசு வந்துச்சு. ஆனா அவங்க கோரிக்கை நிறைவேற்றப்படவில்லை. டென்டல் டாக்டர்ஸ் கோரிக்கை, அவங்க என்ன கோரிக்கை வச்சிருக்காங்க? பல் டாக்டர்ஸ், நம்ம டாக்டர்ஸ் எல்லாம் ஊதிய உயர்வு வேணும். பே பேண்ட் 4 at 12 years வச்சிருக்காங்க. 4வது ஊதிய பட்டையை 12 ஆண்டுகள் கொடுக்கணும்னா அவங்க வச்சிருக்க கோரிக்கை. மத்திய அரசு வழங்குறாங்க, ஏன் மாநில அரசு வழங்கவில்லை? அப்ப இது போன்ற ஏராளமான கோரிக்கைகள் இருக்கு. அப்ப அந்த கோரிக்கை நிறைவேற்ற முடியுமா? நிறைவேற்ற முடியும். என்ன வேணும்? நிதி வேணும். சட்டியில இருந்தா அகப்பீடு வரும். அப்ப ஏன் சட்டியில இல்ல, ஏன் அகப்பீடு வரல அப்படின்னா நிதி ஒதுக்கப்படவில்லை. அந்த நிதி எங்க போகுது? 2.5 விழுக்காடு ஒதுக்க நீங்க தானே சொன்னீங்க. அப்ப 2.5 விழுக்காடு ஒதுக்கணும்னு சொல்லிட்டு அது யோசனை சொன்னீங்க. தேசிய நலக்குழு 2017 என்ன சொன்னாங்க? சிகரெட்டுக்கு கூடுதலா வரி போடுங்க, மதுக்கு அதே அரசாங்கம் ஒதுக்காதான். சிகரெட் குடிக்கிறவங்கள போயிட்டு வரியை கூடுதலா வாங்கணுமா? ஹெல்த் வரி. மது குடிக்கிறவங்க கூடுதலா வரி வாங்கணுமா? அதை வாங்கி 2.5% உயர்த்தணுமா? உயர்த்துற பிறகு அதை வந்து ஹெல்த் டிபார்ட்மெண்ட் ஒதுக்குவாங்களாம். சரி, ரைட்டு. ஆனா ஒதுக்குற பரவாயில்லைங்க போது ஒன்றிய அரசு ஆயுஷ்மான் பாரத் திட்டம் கொண்டு வந்தது. ஆயுஷ்மான் பாரத் திட்டம் பிரதமர் மோடி அவர்கள் கொண்டு வந்தது. அப்ப இந்த ஆயுஷ்மான் பாரத் திட்டத்துல 2 முக்கியமான அம்சம். என்ன முக்கியமான அம்சம்? ஒன்று பிரைம் மினிஸ்டர் ஹெல்த் இன்சூரன்ஸ், பிரதமர் காப்பீடு திட்டம் என்பது அந்த ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தில் ஒரு பகுதி. இன்னொரு பகுதி என்ன தெரியுமா? ஹெல்த் அண்ட் வெல்னஸ் சென்டர் என்பது ஒரு பகுதி. அப்ப ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் மூலமாக இந்தியா முழுவதும் 10 கோடி மக்களுக்கு, குடும்பங்களுக்கு இலவச மருத்துவ சிகிச்சை கிடைக்கும். ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஆண்டுதோறும் 5 லட்சம் ரூபாய் ஹெல்த் இன்சூரன்ஸ் கொடுக்குறோம் என்று சொல்லிவிட்டு அது என்ன மறைமுகமாக அரசு மருத்துவமனை தனியார் மயமாக்குவது, அரசு மருத்துவமனை எதுவுமே இலவச இல்லைன்னு மாத்துறது. அப்ப அரசு மருத்துவமனை வந்தா ஒரு நோயாளி ஒண்ணு பணம் கட்டணும், காப்பீடு அட்டை வைத்திருக்க வேண்டும், இல்லை என்று சொன்னா சிகிச்சை பெற முடியாத நிலையை கொண்டு வந்தாங்க. அப்ப தமிழ்நாட்டிலே முதலமைச்சர் காப்பீடு இருக்கு, அங்கே பிரதமர் காப்பீடு இருக்கு. அப்ப இது மோசமான திட்டமாக நடைமுறைப்படுத்தப்படுகிறது. அப்ப ஒதுக்குற நிதியும் எங்க போகுது? முதலமைச்சர் காப்பீடுக்கும் போது, பிரதமர் காப்பீடுக்கும் போகுது. அப்ப இந்த காப்பீட்டு பணம் எங்க போகுது? தனியார் மருத்துவமனை போது, கம்பெனி போயிருது. அப்ப எப்படி ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்கிறது? எப்படி டாக்டர் சம்பளம் கொடுக்கிறது? அப்ப இன்றைக்கு வந்து பொது சுகாதாரத்தை வலுப்படுத்தணும். அரசாங்கம் ஒதுக்கக்கூடிய நிதியை வந்து நேரம் ஹெல்த் டிபார்ட்மெண்ட் மூலம் தான் போகணும். அதற்கு பதிலாக இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் என்பது
மிக மோசமாக நமது தொழிலாளிகள் நமது மருத்துவமனைகள் பாதிச்சிருக்கு. அப்ப தனியார் மருத்துவமனைகள் வருவாய் ஈட்டி கொடுத்திருக்கு. அதே போல பாத்தீங்கன்னாக்க இன்றைக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனிகள் வருவாய் ஈட்டி கொடுக்குது. அப்ப ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனிக்கும் அதே போலவே தனியார் மருத்துவமனைக்கும் லாபம் பெறக்கூடிய வகையில அதிகமான லாபத்தை ஈட்டக்கூடிய வகையில இன்றைக்கு அரசாங்கத்துடைய நிதி ஒதுக்கீடு என்பது மருத்துவ காப்பீட்டு பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. பொது சுகாதாரத்துறை பலவீனப்படுத்திட்டு எல்லாவற்றையும் மருத்துவ காப்பீட்டு அடிப்படையில் மாற்றுறது யார் சொன்னா? நான் ஏற்கனவே சொன்னேன், சர்வதேச அளவில் செயல்படக்கூடிய அந்த மெடிக்கல் இண்டஸ்ட்ரியல் காம்ப்ளெக்ஸ் தான் சர்வதேச நிதி மூலதனம் தான் இந்தியாவில் நீங்கள் மருத்துவ காப்பீட்டை அடிப்படையாக கொண்ட மருத்துவத்துறை உருவாக்குன்னு சொல்லியிருக்காங்க. மருத்துவ காப்பீட்டை அடிப்படையாக கொண்ட மருத்துவத்துறை உருவாக்குகள் படிப்படியாக பொது சுகாதாரத்துறை செலவு நிதியை குறைங்கள் என்பதுதான் அவங்களுடைய சிக்கன நடவடிக்கை. எனவே ஏன் உங்களை கான்ட்ராக்ட்ல வச்சிருக்காங்க? நாளைக்கு பல பிரைமரி ஹெல்த் சென்டர் தனியாட்டு போகுது. மிக முக்கியமான பாயிண்ட் அங்கதான் இருக்கு. எதுக்கு அவுட் சோர்சிங்ல போறாங்க? ஏன் கான்ட்ராக்ட்ல உங்களை போட்டு வச்சிருக்காங்க? ஏன் நிரந்தரப்படுத்தல? என்ன காரணம்? அரசு மருத்துவமனை தனியாட்டம் போகுது. அப்ப தனியாட்டம் போறவங்களுக்கு ஏன் சம்பளம் கொடுக்கணும்? உங்களுக்கு 70,000 80,000 சம்பளம் கொடுக்கறான்னு வச்சுங்க. தமிழ்நாட்டில் பிரைமரி ஹெல்த்ல பணியாற்றக்கூடிய டென்டல் டாக்டர்ஸ் எல்லாம் பணி நிரந்தரம் பண்றோம்னு நாளைக்கு 1.5 லட்சம் ரூபாய் சம்பளம் வச்சுங்களேன். நாளைக்கு தனியா நடக்கும், கவலைப்படாது. எனவே ஒரு அதுக்காக போராட்டம். நம்பிக்கை தான் வாழ்க்கை. சரியா? நம்பிக்கை இல்லைன்னா வாழ்க்கை இல்லை, போராட்டம் தான் வாழ்க்கை. சரி, அதனால வாழ்க்கையில போராட்டம் தான் முக்கியம். போராட்டம் இல்லாமல் வாழ்க்கையே கிடையாது. வாழ்க்கையை போராட்டம் தான் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். எனவே அந்த அடிப்படையில ஒரு 1.5 லட்சம் ரூபாய் சம்பளம் வச்சுங்க. நாளைக்கு உங்களுக்கு பிரைமரி ஹெல்த் சென்ற கோகிலாவாணியை மற்றவர்கள் பணியாற்றக்கூடிய மருத்துவமனையை தனியார் மயமாக்கிட்டாங்க. நீங்க விடுவீங்களா? விட மாட்டீங்க. சென்னை மாநகராட்சி தூய்மை பணியாளர் பிரச்சனை, மாநகராட்சிகளை ஒப்பந்த பணியாளர்களுக்கு கூடுதல் சம்பளம் கொடுத்தாங்க. அதை தனியார் கொடுக்குறாங்க. தனியார் கொடுக்குறது என்ன ஆகுது? சம்பளத்தை குறைக்கிறாங்க. அதை தூய்மை பணியாளர் ஏற்றுக்கொள்ளவில்லை, போராட்டம் பண்ணாங்க. அது மட்டும் இல்ல, கார்பரேஷன் கீழே நேரடியா கான்ட்ராக்ட்ல இருந்தாங்க, நாளைக்கு பர்மனன்ட் பண்ணலாம். தனியாட்ட போனா பர்மனன்ட் பண்ண மாட்டாங்க. அப்ப நேரடியா கார்பரேஷன் கொத்தரிமையா இருக்கிறத விட மோசமானது தனியாட்ட கொத்தரிமையா இருக்கிறது. அதை செய்யறாங்க. சரி, இந்த தூய்மை பணியாளர் அப்படி செய்யறாங்க. இப்ப அட்வைல பாத்தீங்கன்னா டாக்டரை கார்பரேஷன் போடுறாங்க, ஒப்பந்த அடிப்படையில் போடுறாங்க. போடுறப்ப எம்பிபிஎஸ் டாக்டருக்கு எவ்வளவு சம்பளம்? 60,000 சம்பளம். ஆனா பல் டாக்டர் எம்பிஎஸ் முடிச்சவருக்கு எவ்வளவு சம்பளம்? 30,000 சம்பளம். எங்க? சென்னை கார்பரேஷன்ல. இதை விட கேவலம் இருக்க முடியும்? அப்ப இது போன்ற பல பிரச்சனைகள் நம்ம பார்க்கின்றோம். அப்ப இவ்வளவு அரசியல் இருக்குதுல்ல, பின்னால ஒரு அரசியல் இருக்கு. எனவே நம்முடைய ஆரம்ப சுவாலயத்தில இருந்து பல மருத்துவமனைகளை தனியார் மயமாக்குவதற்கான முயற்சி இருக்கு. 2005 தேசிய கிராமப்புற சுகாதார இயக்கம் வந்த பொழுது பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப்ல திட்டங்களை கொண்டு வான்னு சொன்னாங்க. அதனால 108 ஆம்புலன்ஸ் கொண்டு வந்தாங்க. இஎம்ஆர்ஐ மூலம் 108 ஆம்புலன்ஸ் திட்டம் வந்துச்சு. அந்த ஆம்புலன்ஸ் திட்டத்துக்கு பணம் கொடுத்தது யாரு? 95% அரசு நிதி, 5% இஎம்ஆர்ஐ நிதி. 2 பேரும் கூட்டு, தனியாரும் பொதுவும் கூட்டா. ஆனா அரசாங்கம் 95% நிதியை கொடுத்துரும். 100 ரூபாய் திட்டம்னா 90% நிதியை அரசு கொடுத்துரும். மீதி 5% மட்டும் அவங்க தனியார் போட்டுக்கணும். அப்ப அந்த மாதிரி நிதி ஒதுக்குறப்ப 95 ரூபாய் யார்கிட்ட கொடுத்துருவாங்க? இஎம்ஆர் கொடுத்துருவாங்க. அவங்க 5% நிதி போடணும். ஆனா அவர் வாங்கி வச்சுட்டு என்ன பண்ணுவாரு? ஒரு டிரைவர் சம்பளம் 10,000 கொடுக்கணும்னாக்க 8,000 தான் கொடுப்பாரு. மீதி 2,000 அவர் பாக்கெட்டுக்கு போயிடும். ஒரு 108 ஆம்புலன்ஸ் ஒர்க்கர்னாக்க 15,000 சம்பளம்னாக்க 12,000 தான் கொடுப்பாரு. மீதி அவர் பாக்கெட்டுக்கு போயிடும். இது பேர் தான் பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப். நான் அரிசியை கொண்டு வரேன், நீ உமியை கொண்டு வா, 2 பேரும் ஊதி திங்கிற கதை தான். அப்ப அப்படிப்பட்ட துறையா மாறி, அதுதான் பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப். அப்ப பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப்ல மாறிட்டு இருக்கா, கண்கூட மாறிட்டு இருக்கு. எல்லாமே நீங்க மறந்து விட கூடாது. சிடி ஸ்கேன், எம்ஆர்ஐ ஸ்கேன் தனியார் மயமாயிட்டு இருக்கு. அரசு மருத்துவமனையில பிளட் டெஸ்ட் தனியார் மயமாகுது. அதே போல மாவட்ட மருத்துவமனை தனியார்ட்ட கொடுத்து மெடிக்கல் ஆரம்பின்னு சொல்லி நாடு முழுவதும் அரசு மாவட்ட மருத்துவமனை தனியார்ட்ட கொடுத்து 86 மெடிக்கல் காலேஜ் கட்டப்படுது, உருவாக்கப்பட்டு இருக்கு. ஏற்கனவே சில மெடிக்கல் காலேஜ் வந்துருச்சு. யார் உருவாக்குறா? தனியார் உருவாக்குறாங்க. அரசு மாவட்ட மருத்துவமனையில அரசாங்கமே மருத்துவமனை நடத்தினா அங்கே ஃபீஸ் குறைவா இருக்கும். இப்ப எவ்வளவு ஃபீஸ் எம்பிபிஎஸ்க்கு தமிழ்நாட்டில் அரசு மருத்துவமனையில 15,000 தான். 15,000 சேரலாம்.
அதே ஒரு மாவட்ட மருத்துவமனை தனியார் கொடுத்து மெடிக்கல் ஆரம்பிச்சு சொன்னா அவங்க எவ்வளவு ஃபீஸ் வாங்குவாங்க? 2 லட்சம் கொடுன்னு சொல்லுவாங்க. ஏழை மாணவர் எப்படி போய் சேர முடியும்? மாவட்ட அரசு மருத்துவமனை ஏன் தனியார் கொடுத்து மெடிக்கல் ஆரம்பிக்கணும்? இப்ப உத்தரப்பிரதேசல 30 மெடிக்கல் ஆரம்பிக்கிறாங்க. கர்நாடகாவில் ஏறத்தாழ 20 மெடிக்கல் ஆரம்பிக்கிறாங்க. ஏற்கனவே குஜராத்ல மோடி அவர்கள் முதலமைச்சர் இருக்கின்ற பொழுது கட்சியில ஒரு மருத்துவமனை இருந்துச்சு. அது பூகம்பத்துல இடிஞ்சு போயிருச்சு. அவர் வரதுக்கு முன்னால உடனே வாஜ்பாய் பிரைம் மினிஸ்டர் இருந்தார். நிலநடுக்க நிதி வசூல் பண்ணாங்க. அந்த நிதியை வசூல் பண்ணி அதன் மூலமாக அந்த கட்சியில் இருக்கக்கூடிய இடிந்து போன மாவட்ட மருத்துவமனையை நிலநடுக்கமே வந்தாலும் மாவட்ட மருத்துவமனை இடியக்கூடாங்கிற அடிப்படையில் 300 கோடி ரூபாய்க்கு மேல செலவு செய்து மாவட்ட மருத்துவமனை உருவாக்கினாங்க. உருவாக்கின பிறகு நம்முடைய மரியாதை மோடி அவர்கள் அங்க முதலமைச்சரா வந்தார். முதலமைச்சர் வந்தவர் என்ன செஞ்சார்னாக்க அவருடைய நெருங்கிய நண்பர் ஆரோக்கிய நண்பர் நெகமும் சரையர் அதானி, அதானிக்கு அந்த மருத்துவமனையை அவர் கொடுத்துட்டாரு. எவ்வளவு கொடுத்திருக்காரு? 99 வருஷம் கொடுத்திருக்காரு. எவ்வளவு வாங்கினாங்க? 1 ரூபா வாங்கிட்டாங்க. 1 ரூபா வாங்கிட்டு 99 வருஷத்துக்கு ஒத்திக்கி கொடுத்தாச்சு மாவட்ட மருத்துவமனையை. இப்ப அந்த மாவட்ட மருத்துவமனை கட்சி மாவட்டத்துல அது பேர் என்ன தெரியுமா? மோடி பேர் கிடையாது. இந்த நாட்டுல சுதந்திர போற மகாத்மா காந்தி ஜவஹர்லால் பேர்லாம் கிடையாது. மிகப்பெரிய தியாக சம்பல் பரம ஏழையாளர் முன்னேற்றம் பார்த்தீங்களா? அதானி, அதானி பேர்ல மெடிக்கல் நடக்குது. குஜராத் அதானி இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் காலேஜ் நடக்குது, ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் நடக்குது. அதானி பேர்ல அரசு மருத்துவமனையில மருத்துவமனை நடக்குது. இப்ப தமிழ்நாட்டில் ஒரு பிரபலமான மருத்துவமனை இருக்கு, உங்களுக்கு தெரியும். ஒரு மருத்துவமனை இருக்கு. அந்த மருத்துவமனை பார்த்தீங்க சித்தூர்ல ஒரு மாவட்ட மருத்துவமனை அவர்கள் ஒப்பந்தம் 33 வருஷம் வாங்கிட்டு இப்ப அந்த தனியார் கார்பரேட் மருத்துவமனை அவங்க பஸ் எல்லாம் நிக்குது, பின்னால் நிக்குது, நீங்க பாத்துங்க. அந்த மருத்துவமனை என்ன பண்றாங்க? அங்கே மருத்துவமனை நடத்துறாங்க. மிக மோசமான நிலைமை. அப்ப மாவட்ட மருத்துவமனை தனியாருக்கு மெடிக்கல் ஆரம்பி கொடுத்துட்டாங்க. நம்முடைய வேலை வாய்ப்பு என்னவாகிறது? அங்கே வேலை செய்ய டென்டிஸ்ட் என்னவாரு? ஒரு மாவட்ட மருத்துவமனையில் இருக்கக்கூடிய டென்டிஸ்ட் பர்மனன்ட் எம்ப்ளாயி அவர் தனியார் கொடுத்துட்டாங்க. மருத்துவமனை ஆரம்பிக்க அவங்க யாருடைய மருத்துவரா மாறுறாங்க? தனியாருக்கு மருத்துவரா மாறுகிறாங்க. அப்ப இந்தியா முழுவதும் பிரைமரி ஹெல்த் சென்டர் யார்கிட்ட கொடுக்குறாங்க? பிஷ் என்ற அமைப்பு. அதானி அம்பானி சொல்றோம் இல்லையா, அதே மாதிரி பதானின்னு ஒருத்தர் இருக்காரு. உங்களுக்கு புது பேரா இருக்கு பதானி, கூகுள்ல போட்டு பாருங்க. பதானி, அந்த பதானி பேர்ல தான் பிஷ் அமைப்பு இருக்கு. பதானி இனிஷியேட்டிவ் வரும். பதானி அவர் பதானி என்ன பண்ணார்னா பிஷ் ஒரு ஃபவுண்டேஷன் உருவாக்கிட்டு அந்த பதானி ஐகேட் ஒரு ஃபவுண்டேஷன் இருக்கு. அந்த ஐகேட் அமைப்பு உருவாக்கிட்டு அவர் ஒரு பார்ட்னர் பதானி. அந்த ஐகேட் அமெரிக்க கம்பெனி, அதுக்கு உலகம் முழுவதும் பிரான்சஸ் இருக்கு. அப்ப அந்த ஐகேட் உடைய பார்ட்னர் பதானி இந்தியாவில் ரொம்ப தியாகம் செய்து நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் அரசாங்கம்லாம், உங்களுடைய பிரைமரி ஹெல்த்ல ஏற்ற கொடுத்துருங்க, உங்களுடைய தாலுகா மருத்துவமனை ஏற்ற கொடுத்துருங்க, நான் ஏற்று நடத்துறேன்னு சொல்லி இப்ப என்ன பண்றாருனாக்க குஜராத்ல, ராஜஸ்தான்ல, ஹரியானால பல மாநிலங்கள்ல பிரைமரி ஹெல்த் சென்டர்ல பிஸ்கிட்ட போயிடுச்சு, பதானிட்ட போயிடுச்சு. அப்ப என்ன அரசாங்கம் ஒரு ஆண்டு ஒரு நிதியை கொடுத்துரும் அதானிட்ட. இந்த பிரைமரி ஹெல்த்ல உள்ள டாக்டர்ஸ் நீ போட்டுக்க, செவிலியர் நீ போட்டுக்க, பல் டாக்டர் நீ போட்டுக்க, எவ்வளவு சம்பளம் கேட்க மாட்டேன், மருந்து நீ வாங்கிக்க, இந்த ஒரு வருஷத்துக்கு 10 லட்சம் ரூபாய் வச்சுக்க, ஒரு பிரைமரி ஹெல்த் சென்டர் நீ நடத்திக்கோ. அது பேர் தெரியுமா? ரன் ஏ பிரைமரி ஹெல்த் சென்டர். என்ன பேரு? ஒரு ஆரம்ப சுகாதாரத்துக்கு நடத்தும் ரன் ஏ பிரைமரி ஹெல்த் சென்டர். நாங்கெல்லாம் டாக்டர்ப்பா, ஆரம்ப சுகாதாரத்துக்கு 20 வருஷமா வேலை செய்யறோம், 34,000 தான் சம்பளம். அங்க மற்ற டாக்டர்ஸ் இருக்காங்க, செவிலியர் இருக்காங்க, எங்களை எல்லாம் சேர்த்து நீங்க கோஆபரேட்டிவ் பிரைமரி ஹெல்த் நடத்திங்க, ரன் ஏ பிரைமரி ஹெல்த் போய் டென்டிஸ்ட் ஆரம்பிச்சீங்கன்னு சொல்லுவாங்களா? எங்க சொல்லியிருக்காங்களா? சரி, நீங்க எல்லாம் சேர்ந்து நீங்க இவ்வளவு கஷ்டப்படுறீங்க, எல்லாம் உழைக்கிறீங்க, இவ்வளவு காலம் உழைச்சிருக்கீங்க, 500 ரூபாய் கூலிக்குள்ள வந்தீங்க, வேலை செஞ்சிருக்கீங்க. எனவே நீங்க அந்த பிரைமரி ஹெல்த் எடுத்து நம்ம செந்தில் சாரம் மற்றவங்க சேர்ந்து நீங்க இந்த பிரைமரி ஹெல்த் நடத்துங்க, நான் உங்களை காசு கேட்கல, நான் ஒரு வருஷத்துக்கு 10 லட்சம் ரூபாய் நிதி கொடுத்துறேன் என்று நடத்த சொன்னாங்க. நம்ம நடத்தவும் மாட்டோம், நம்மளால நடத்தவும் முடியாது. ஆனா அரசு அதை செய்யல. நம்மள மனுஷன் நினைக்கல, இவ்வளவு உழைப்ப சுரண்டதே நம்மள மனுஷன் நினைக்கல. மருத்துவர் இல்லாம ஆரம்ப சுரண்டை நடக்குமா? மருத்துவர் இல்லாம மருத்துவமனை உண்டா? வெறும் கட்டணமும் படுக்கிற மருத்துவமனை ஆயிட முடியுமா? ஒரு டென்டல் சேர் மட்டும் டாக்டர் ஆக முடியுமா? டென்டல் டாக்டர் ஆக முடியுமா? அங்க என்ன தேவைப்படுகிறது? மனித உழைப்பு சக்தி தேவைப்படுகிறது. எவ்வளவு நவீன உற்பத்தி கருவிகள் இருந்தாலும் சரி, உழைப்பு கருவிகள் இருந்தாலும் சரி, சாதனைகள் இருந்தாலும் சரி, அங்கே மனித உழைப்பு இல்லைன்னு சொன்னால் அது வெறும் குப்பை தான். அதான் காரணமாக சொல்றாரு, மனித உழைப்பு சக்தி இல்லைனாக்க எவ்வளவு பெரிய நவீன எந்திரமாக இருந்தாலும் சரி, அது ஒரு துருபிடித்த எந்திரம் மாதிரி தான், கருவி மாதிரி தான் சொல்றாரு. மனித உழைப்பு இல்லாம எதுவுமே நடக்காது.
அவ்வாறு நம்மளுடைய உழைப்பு சக்தி செலவு பண்றோம், உழைக்கிறோம் நாட்டு மக்களுக்காக. ஆனா நம்மள்ட்ட பிரைமரி ஹெல்த் சென்டர் கொடுக்கல, நம்மள்ட்ட மாவட்ட மருத்துவமனை கொடுக்கல. அது போல யார்கிட்ட கொடுக்குறாங்க? பதானி கொடுக்குறாரு. பதானி ஐகேடி கம்பெனி நடத்துறாரு, அவர் ஒரு பார்ட்னர். அதே போல USAID ஒரு அமைப்பு இருக்கு. அந்த USAID வந்து உலகம் முழுவதும் மருத்துவமனை நடத்துறாங்களாம். அந்த USAID கிட்ட நம்ம மருத்துவமனை கொடுக்கணும்னு சொல்றாங்க. அவர்களும் போட்டி போட்டுக்கொண்டு இன்றைக்கு ஆரம்ப சுகாதாரங்களை ஹெல்த் அண்ட் வெல்னஸ் கொண்டு வராங்க. அப்ப ஏற்கனவே நான் வந்து சொன்னேன், ஆயுஷ்மான் பாரத்ல பிரைம் மினிஸ்டர் ஹெல்த் இன்சூரன்ஸ், இந்த ஒரு ஹெல்த் அண்ட் வெல்னஸ் சென்டர் அதை அறிவித்த பிறகு அன்னைக்கு வந்து அருண் ஜேட்லி மத்திய நிதியமைச்சராக இருந்தாரு, பட்ஜெட் அறிவிச்சிட்டாரு. அது 1200 ரூபாய் ஒதுக்குறாங்க ஹெல்த் அண்ட் வெல்னஸ். அப்ப வந்து ஹெல்த் அண்ட் வெல்னஸ் உருவாக்க சொல்றாங்க. ஹெல்த் அண்ட் வெல்னஸ் உருவாக்க போறது சொல்றாங்க. 5 லட்சம் ஹெல்த் அண்ட் வெல்னஸ் உருவாக்கணும்னு சொல்றாங்க. 5 லட்சம் ஹெல்த் அண்ட் வெல்னஸ் சென்டர் அது எவ்வளவு நிதி ஒதுக்குறாங்க? வெறும் 1200 கோடி ரூபாய் ஒன்றிய அரசு ஒதுக்குது, அருண் ஜேட்லி ஒதுக்குறாரு. அப்ப நீங்க நினைச்சு பாருங்க, நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். சரி, 5 லட்சம் ஹெல்த் அண்ட் வெல்னஸ் புதுசா வந்து கூட இருக்கு. 1.5 லேக் வரப்போது சொல்றாங்க, வரவேற்கத்தக்கது சொன்னோம். ஆனா என்னன்னாக்க மாநில நடந்த பிரஸ் மீட் அவர் சொல்லிட்டாரு, 1,50,000 துணை சுகாதாரங்களை ஹெல்த் அண்ட் வெல்னஸ் பேர் மாற்ற போறோம். அது சுண்ணாம்பு அடிச்சு பெயிண்ட் அடிச்சு புது போர்டு மாற்ற போறோம். அதுக்கு எவ்வளவு செலவுனா 1200 கோடி ரூபாய். அப்ப ஏற்கனவே அரசுடைய துணை சுகாதாரங்களை பேர் மாத்துறதுக்கு போர்டு மாத்துறதுக்கு 1200 கோடி ரூபாய். சரி, அதை யார் ஏற்று நடத்தும் அப்படின்னு சொன்னாங்க? கார்பரேட் நிறுவனங்கள் கார்பரேட் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அடிப்படையில் அந்த சப் சென்டர்லாம் ஏற்று நடத்தும் சொல்றாங்க. அப்ப இந்தியாவில் 1,50,000 சென்டர் யார்கிட்ட போகுதுனாக்க அதானி பதானி அம்பானிட்ட போயிட்டு அவங்களாம் ரொம்ப சமூக பொறுப்போட இருக்கிறாங்க. அந்த சமூக பொறுப்போட எடுத்து அவங்க நடத்த போறான்னு சொல்றாங்க. எவ்வளவு மோசமான கொள்கை இந்தியாவில் நடைமுறைப்படுத்தப்படுது. அப்ப இதை நம்மளை பாதிக்குது. அப்ப இந்த கொள்கை எதிர்க்கணுமா வேண்டாமா? இதை எதிர்த்து போராடணுமா இல்லையா? நம்மளை பாதிக்கிற கொள்கை அது. தனியார் மயமாக்கல், தாராள மயமாக்கல், உலக மயமாக்கல். இந்த கொள்கை நம்முடைய வாழ்க்கைக்கு உலகை வைப்பது யாரு? உலக வங்கி, சர்வதேச நிதி மூலவர் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. எனவே அப்படிப்பட்ட புரிதல் வேண்டும். மெடிசன் என்ன அப்படின்னு சொல்றது டாக்டர் விர்ச்சோ சொல்றாரு, பெத்தாலஜிஸ்ட். எல்லோருக்கும் நலவாழ்வை கொடுப்பதற்கான பரந்துபட்ட போராட்டம் தான் அரசியல் சொல்றாரு. அப்ப எல்லோருக்கும் நலவாழ்வை உறுதிப்படுத்துவதற்கான பரந்துபட்ட போராட்டம் தான் அரசியல். உலக புகழ்பெற்ற டாக்டர் விர்ச்சோ பெத்தாலஜிஸ்ட் அவர் சொல்றாரு. அப்ப மருத்துவத்துல அரசியல் இருக்கு. அரசியல் நம்ம அரசியல் கட்சி இல்ல, நீங்க அரசியல் கட்சி இல்ல, நீங்க யாரும் அரசியல் ஈடுபடல. ஆனா என்ன திணிக்கிறது? உங்க மேல என்ன திணிக்கப்படுகிறது? ஒரு மோசமான அரசியல் கொள்கை திணிக்கப்படுகிறது. ஒரு மோசமான உலகமயமாக்கல் அரசியல் கொள்கை உங்க மேல திணிக்கப்பட்டிருக்கு. அதனால உங்க வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கு. தினக்கூலியா இருக்கிறோம், வாழ்வாதாரம் பறிக்கப்பட்டிருக்கு. எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. இங்கே சேலத்துல போய் வேலை பார்க்கறாங்க. குடும்பத்தை கவனிக்கிற ஆள் இருக்கா? இல்ல. குழந்தைகள் யார் கவனிப்பா? அப்ப 38,000 சம்பளத்துல யார் குழந்தைகளுக்கு எப்படி கவனிக்கிறது? எப்படி அவங்களை படிக்க வைக்கிறது? இதே போல பெரிய சிக்கல் இருக்கு. எனவே பல்மருத்துவ நீங்கள் அரசியல் கட்சியில சேர்ந்து நம்ம சொல்லவில்லை, ஆனால் இன்றைக்கு உலக அரசியலை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உங்களை பாதிப்பதற்கான பிரச்சனை எங்கே இருக்குன்னு பார்க்க வேண்டும். மூல காரணத்தை பார்க்க வேண்டும். அந்த மூல காரணத்தை பார்த்தால்தான், தெரிந்தால்தான் அதுக்கு எதிராக போராட முடியும். பசி இருக்கு, பட்டி இருக்கு, பஞ்சம் இருக்கு, வறுமை இருக்கு. காரணம் தெரியுமா வேண்டாமா? நமக்கு ஒரு நோய் இருக்கு, டைபாய்டு இருக்கு. என்ன காரணம், என்ன கிருமி, என்ன மருந்து வேலை செஞ்சு தெரிஞ்சாலே ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும். நோய்க்கான காரணத்தை தெரியாமல் நோய்க்கு எப்படி சிகிச்சை வழங்க முடியும்? எனவே அவசியம். எனவே நம்முடைய இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த ஒப்பந்த முறை என்ற மிக மோசமான நோய்க்கு காரணமே உலக வங்கி, சர்வதேச நிதி மூலம், சர்வதேச அளவில் இருக்கக்கூடிய உழைப்பு சுரண்டல், நம்ம எல்லாம் தினக்கூலியா மாற்றிய சொல்லக்கூடிய அந்த ஸ்ட்ரக்சரல் அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாம் நாம் நினைத்து பார்க்க வேண்டும், சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்னைக்கு தமிழ்நாடு அரசாங்கம் அதை செஞ்சுட்டோம், இதை செஞ்சுட்டோம், அப்படி இப்படி நாங்க அந்த மாடல் இந்த மாடல் சொன்னாலும் இதுவும் உலக வங்கி மாடல் தான். உலக வங்கி மாடல் தான். நீங்க திராவிட மாடல் சொல்றீங்க, மாற்று கருத்து இல்லை. நீங்க திராவிடமா இருந்தீங்க, எங்களுக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனா திராவிட கொள்கை எதை சொல்றீங்க? அனைவருக்கும் அனைத்து நாளும் திராவிட மாடல், அனைவருக்கும் அனைத்துங்கிறப்ப ஏன் ஒரு மருத்துவமனையில ஒரு நிரந்தர பல் மருத்துவர் உள்ள ஊதியா ஏன் ஒரு ஒப்பந்த மருத்துவருக்கு ஏன் ஒரு தற்காலிக மருத்துவர் கிடைக்கவில்லை? ஏன் அவங்களுக்கு கிடைக்கல? ஏன் பாரபட்ச போக்கு? ஒரு நிரந்தர ஊழியருக்கு இருக்கக்கூடிய விடுப்புடைய மகப்பேறு விடுப்பு ஏன் ஒரு தற்காலிக மருத்துவருக்கு கிடைக்கவில்லை? அப்ப பாரபட்சமா இல்லையா? அனைவருக்கும் அனைத்து எங்க போச்சு? அப்ப இது எப்படி வந்து ஒரு நல்ல சிறந்த மாடலா இருக்க முடியும்? அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கும் என்று சொன்னால் நம்முடைய கொள்கையில மாற்றம் வர வேண்டும். எனவே தமிழ்நாடு அரசு இந்த ஊழியருடைய, இந்த பணியாளருடைய, இந்த டாக்டருடைய நியாயமான கோரிக்கைகளை புரிந்து கொள்ள வேண்டும்.
நானும் டாக்டர் சாந்தியும் எந்த ஊடகத்துக்கு முன்னாலும் உங்க கோரிக்கையை சொல்றோம். ஏற்கனவே சொல்லிட்டு தான் இருக்கோம். எத்தனை பேர் டிவியில பாத்தீங்கன்னு தெரியல. திருச்சிருந்த மாபெரும் பொதுக்கூடவே சொல்லிடுறோம். அதனால தமிழ்நாட்டில் உங்களுக்கா மட்டும் தமிழ்நாடு டென்டல் ஸ்டூடெண்ட்ஸ் அசோசியேஷன் வச்சிருக்கோம். கேள்விப்பட்டீங்களா? TNDSA தமிழ்நாடு டென்டல் ஸ்டூடெண்ட்ஸ் அசோசியேஷன். இங்க படிக்கிற டென்டல் காலேஜ் படிக்கிற மாணவர்கள் எங்க சங்கத்தில் இருக்காங்க. தமிழ்நாடு டென்டல் ஸ்டூடெண்ட்ஸ் அசோசியேஷன் வச்சிருக்கோம். மாநாட்டுக்கெல்லாம் அவங்க வர்றாங்க. அவங்களுக்கு போராட்டம் பண்ணியிருக்கோம். நீங்க எத்தனை பேர் இந்த காலேஜில் ஒரு பிரச்சனை போனீங்கன்னு தெரியல. அங்க ஹாஸ்டல் பிரச்சனை நாங்க போய் நின்று இருக்கோம். அங்கே பல பிரச்சனைகள் போய் நின்று இருக்கோம். போராட்டங்கள் நின்று இருக்கோம். செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அது நின்று இருக்கோம். அதே போல பிரஸ் மீட் போட்டிருக்கோம். இன்றைக்கு பல பேர் என்னால சொல்ல முடியும். ஒவ்வொரு பேட்ச்ல படிக்கிற 5 பேர் என்ன சொல்ல முடியும். ஏன்னா நாங்கள் வச்சிருக்கிறது தமிழ்நாடு டென்டல் ஸ்டூடெண்ட்ஸ் அசோசியேஷன். அதே மாதிரி தமிழ்நாட்டில் தமிழ்நாடு மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் அசோசியேஷன் வச்சிருக்கோம். எல்லா மெடிக்கல் காலேஜில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்காக தனியா வாட்ஸ்அப் குரூப் இருக்கு. ஒவ்வொரு 2000 பேர் 3000 பேர் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. டெய்லி அவங்களுக்கு செய்தி போறோம். உங்க செய்தி அவங்களுக்கு போயிட்டு இருக்கு. அந்த மாதிரி போட்டு பல டென்டல் குரூப்ல போயிட்டு இருக்கு. அவங்க ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அமைதியா பாக்குறாங்க. நமக்கு மிகப்பெரிய ஆயுதமா இருக்கிறது என்ன? சமூக ஊடகம். வந்தமா போனமான்னு இருக்க கூடாது. செல்போனை பல நோண்டிட்டே இருக்கிறோம். ஆனா எதுக்காக பயன்படுத்த நம்முடைய உண்ணாநிலை போராட்டம் கோரிக்கை பேசிய தலைவர் என்ன பேசுறாங்க செய்தி வரும். அதை தமிழ்நாடு முழுவதும் பயன்பட மாட்ட வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கு. அதுவே மிகப்பெரிய புரட்சி பணிதான். அதுல இன்னைக்கு வந்த செய்தி வராத மீதி பேர் இருக்காங்க. 400 பேர் இருக்காங்க இல்லையா? அந்த 400 பேருக்கு போகணும். ஆனா இப்படி ஒரு உண்ணாநிலை போராட்டம் நம்மளுக்காக பண்ணியிருக்காங்க. நம்ம போகாம விட்டுட்டோமே, மிஸ் பண்ணிட்டோமே. நம்மளும் அடுத்த முறை போகணும்னு அவங்க 400 பேர் தெரிஞ்சுக்கணும். அடுத்த போராட்டம் நடக்கும். நடக்காத இல்ல, இந்த கோரிக்கைக்கா இல்ல. ஓய்ந்தாலும் ஓயும், நம்முடைய கோரிக்கையில் ஓயாது. மானுட வாழ்க்கை, யதார்த்த வாழ்க்கை, புதிய புதிய வாழ்க்கை தேவையில நம்ம மீது திணிக்குது. புதிய புதிய கோரிக்கைகள் திணிக்குது. அதே போல பாத்தீங்கன்னா சரி, நாளைக்கு தமிழ்நாடு அரசு உங்களை பண்பல் பண்ணி ஒரு 1.5 லட்சம் ரூபாய் சம்பளம் மாத்திட்டாங்கன்னு வச்சுங்க, நமக்கு சந்தோஷம் தான். அந்த கோரிக்கையை போராட மாட்டோம். ஆனா அடுத்து என்ன கோரிக்கை இருக்கு? 58 வயசு வரை சமூகத்தையா வேலை செய்யணும். பழைய ஓய்வு திட்டம் வேணுமா இல்லையா? 60 வயசுல போய் நிக்கிறப்ப பிள்ளைகிட்ட கையெழுத்த முடியுமா? அம்மா அப்பாட்ட கையெழுத்த முடியுமா? பிச்சை எடுக்க முடியுமா? சொல்லுங்க, என்ன வேணும்? இந்த சமுதாயத்துக்காக உழைச்சிருக்கோம். நம்முடைய உழைப்பு சக்தியை கொடுத்திருக்கிறோம். பல பேருடைய பல்ல சரி பண்ணிருக்கோம். பல பேருடைய பல்லை புடிங்கி இருக்கோம். எனவே அவ்வாறு இருந்த பொழுது நாம் ஓய்வு பெறுகின்ற பொழுது நாம் நிம்மதியோட வாழ வேண்டும், கௌரவமா வாழ வேண்டும். அப்ப என்ன தேவைப்படுது? பழைய ஓய்வூதியம் தேவை. அதுக்கு போராட்டமா வேண்டாமா? அடுத்த போராட்டங்களும் நாம் கோரிக்கை வென்ற பிறகு பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வா என்பதுதான். அதுல போராட்டங்களும் ஓயாது, நாங்க ஓய விட மாட்டோம். எனவே அந்த அடிப்படையில் நாம் தொடர்ந்து சந்திப்போம். போராட்டங்களை உங்களை மீண்டும் மீண்டும் சந்திக்கணும். அடுத்த முறை உங்க முகத்தெல்லாம் பார்க்கணும். எனவே வாழ்க்கையே போராட்டம் தான் என்பது உணர வேண்டும். கார்ல் மார்க்ஸ், ஒரு அமெரிக்கா சேர்ந்த பத்திரிகையாளர், கார்ல் மார்க்ஸ் கடைசி காலத்தில் ஒரு கேள்வி கேட்டார். உங்களுக்கு மிகவும் பிடித்த வார்த்தை என்னன்னு கேட்டார் கார்ல் மார்க்ஸ். கார்ல் மார்க்ஸ் சொன்னாரு, ஒரே வார்த்தை தான், போராட்டம். கார்ல் மார்க்ஸ் சொன்ன ஒரே வார்த்தை போராட்டம் சொன்னார். அதனால போராட்டம் தான். போராட்டம் இல்லாம எதுவுமே நடக்காது. அழுத பிள்ளை தான் பால் குடிக்கும். அழுகிறதே ஒரு போராட்டம் தான். ஆணு கத்துறோம், காலில் முழுங்குச்சுன்னா பல்லு திணிந்து வச்சு ஆணு கத்துறோம். ஆங்கிறது போராட்டம். அதான் மருத்துவ தேவைக்கான முதல் குரல். ஆணு கத்துறதான் மருத்துவ தேவைக்கான முதல் குரல். அதை மறந்து விடக்கூடாது. ஏன்னா பெயின் அதான் முதல் தேவை, முதல் ரிலீஃப் நமக்கு. எனவே இதெல்லாம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எனவே போராட்டம் தான் வாழ்க்கை. அடுத்தடுத்து போராட்டங்களை சந்திப்போம். நிச்சயமா நம்முடைய கோரிக்கை வென்றெடுக்கப்படும். முத்தரசன் கார்ல போன பேசிட்டு போன 31ஆம் தேதி வெளியூர்ல வர்றாரு. வந்த பிறகு நிச்சயமாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சரை சந்திப்போம் சொல்லியிருக்கிறார். முடிந்தால் உங்களுடைய நிர்வாகிகளை அழைத்து சொல்லியிருந்தோம். நிச்சயமாக சந்திப்போம். பேசி தவறா நினைச்சிட்டு இருப்பாரு. இவங்க எல்லாம் பர்மனண்டா 300 கோடி ரூபாய் செலவாயிருமோ, இல்ல 100 கோடி ரூபாய் செலவாயிருமோ, எங்க கஜானா எதுவும் காலி ஆயிருமோ எல்லாம் நினைப்பாங்க. இல்லைங்க சார், அதெல்லாம் 30 கோடி ரூபாய் செலவாகுது அப்படின்னு சொன்னா மனம் மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இந்த உண்மையில எடுத்து சொல்லணும்ல. வெறும் 30 கோடி ரூபாய் ஏற்கனவே நீங்க வந்து 34,000 வாங்குறீங்க. பர்மனன்ட் வரப்ப எவ்வளவு கூடுதல் வரப்போகுது? அப்ப அந்த கணக்கு தானே பார்க்கணும். 1.5 லட்சம் பார்க்க கூடாதுல்ல. 34,000 42,000 பல பேர் வாங்குறீங்க. அது போதான மீதி. அப்ப இந்த கணக்கை சொல்லி வெறும் 30 கோடி ரூபாய் தான் ஆகுது. இது பெரிய பணமே இல்லை. ஆனா பெரிய ஓட் பேங்கா மாறுவோம். நமக்கு ஓட்டு நம்ம 1035 பேர் தான். ஆனா நம்ம செய்யக்கூடிய பிரச்சாரம் இருக்குல்ல, பல்லுக்கா வரவங்க உங்களுக்கு ஓட்டு போட சொல்ல முடிஞ்சு போச்சு. பல்லு வலிக்கா வரவங்க உங்களுக்கு ஓட்டு போட்டு சொன்னா முடிஞ்சு போச்சு. அதெல்லாம் அந்த அளவுக்கு வேலை செய்ய முடியும். எனவே மிகப்பெரிய ஓட் பேங்க் நம்ம.
அந்த அடிப்படையில் தமிழக அரசின் கோரிக்கையை சரியாக எடுத்து சொல்வோம், முறையாக எடுத்து சொல்வோம். நம்முடைய கோரிக்கையை நிச்சயமாக வென்றெடுப்போம். இந்த செய்தியை வாட்ஸ்அப் மூலமாக, பேஸ்புக் மூலமாக, எக்ஸ் பதிவு மூலமாக நீங்கள் உங்களுடைய சகோதர சகோதரி தெரிவியுங்கள். எனவே தொடர்ந்து போராடுவோம் என்று தெரிவித்துக் கொண்டு இந்த குறுகிய காலத்தில் ஏற்பாடு செய்து மிக சிறப்பாக இந்த உண்ணாநிலை அறப்போராட்டத்தை ஏற்பாடு செய்த நம்முடைய மாநில தலைமை பார்வதி பிரியா மேடம், கோகிலா, டாக்டர் சந்துரு, அதே போல நிலவரசி எல்லோருக்கும் நெஞ்சார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல பொறுப்புல இல்லைனாலும் கடந்த கால அனுபவத்தை எல்லாம் கொண்டு இந்த சங்க நிர்வாகிகளுக்கு சரியான ஆலோசனை வழங்கக்கூடிய டாக்டர் செந்தில் அவர்களுக்கும் மற்றும் இந்திய மருத்துவ சங்கத்தை சேர்ந்த தமிழ்நாடு, அதாவது பல் மருத்துவ சங்கத்தை சேர்ந்த டாக்டர் ராஜசேகர் உட்பட அதே போல வந்திருந்த அனைத்து டென்டல் அசோசியேஷன் நிர்வாகிகளுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு என்றென்றும் உங்களோடு பயணிப்போம், என்றென்றும் உங்களோடு இருப்போம், நீங்களும் என்றொன்றும் எங்களோடு இருப்பீர்கள் நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.